எபிரேயர் 11ஆம் அதிகாரம். இன்னைக்கு எந்த கேரக்டர் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே போன வாரம் என்ன கேரக்டர் பார்த்தோம்? ஏனோக்கு. ஏனோக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்? சஞ்சரித்தார். இத்தனை பேர் அப்படியெல்லாம் நம்ம அப்படி போயிடணும் ஆண்டவரோடு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமென். அப்படின்னா எப்படி வாழணும்? ஏனோக்கு வாக் வித் காட். விபிஎஸ்ல கூட குழந்தைகளுக்கு தான் சொல்லிக் கொடுத்தோம், வாக்கிங் வித் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் நம்ம வாழ்கிற மாதிரி தான் பெரிய விஷயம். அப்படின்னா என்ன? 24/7 அவரோடையே கையை பிடிச்சி நடக்கிற ஒரு வாழ்க்கை. எத்தனை பேர் அவர் கையை நீங்கள் பிடிச்சிருக்கீங்க? ஆக்சுவலாக அவர் உங்கள் கையை பிடிச்சிருக்காரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் உண்மை உள்ளவராக தான் இருக்கார். நம்ம நிறைய நேரம் என்ன பண்ணிடுறோம்? மிஸ் பண்ணிவிட்டு நம்ம ஓடி போய் வேறு யார் கையாக பிடிச்சிட்டு அவங்க கூட்டு போகிறாங்க, இவங்க கூட்டு போனாங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறோம். கடைசியாக திருடன் கையில் கூட மாட்ட சான்ஸ் இருக்குது, அகப்பட்ட சான்ஸ் இருக்குது. ஆனாலும் நம்மளை தேடி வந்து மீட்கிற தேவன். ஆனால் இப்படி ஒரு லைஃப் வாக்கிங் வித் காடில் நம்ம வாழ்ந்தோன்னா ஏனோக்கு அளவுக்கு பிளெஸ்ஸிங்ஸும் நமக்கு இருக்குங்கிறத மறந்துடக்கூடாது. சும்மா அல்பாயுசுலலாம் ஏனோக்கு போல இத்தனை வருஷங்கள் வாழ்ந்தாருன்னு உங்களுக்கு போன வாரமே எடுத்து காமிச்சேன் இல்லையா? நிறைய பேர் வெளியில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரி 2ஆம் வருகை குறித்தோ இல்லை இந்த எடுத்துக்கொள்ளப்படுறதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமேல் பயம் இருக்குமா? ஏன்? நம்ம கரெக்டாக இருந்தால் மிஸ் பண்ண அவர் மாட்டார். அதுக்கு தான் அவர் ட்ரைன் பண்ணிகிட்ருக்கார். விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கார். அதனால தான் வருகையும் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி அதே மாதிரி வாக் வித் காடில் நடந்த இன்னொரு பர்சன். அவர் தான் யார் அப்படின்னா நோவா. அவர் தான் யார்? நோவா பற்றி எங்களுக்கு தெரியலைங்க. கரெக்டாக மழைக்காலம் வேறு நீங்கள் பேசுகிறீங்க, மழைக்கும் நோவாக்கும் நல்லா பொருத்தம் அப்படின்னு. ஆனால் நோவா வந்து சடனாக அந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ்லாம் போயிடல. எப்பயுமே எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருந்துச்சு? நமக்கு வந்து சிம்பிளாக ஆசீர்வாதத்தை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு ஆசை. தாவீதை போல் என்னை அப்படியே அரையறில் உட்கார வச்சுருங்க ஆண்டவரே, சாமுவேலை போல் என்னை ஆசீர்வதிருங்க, அப்படி ஆயிடணும் இப்படி ஆயிடணும்னு சந்தோஷம். ஆனால் அவங்க அதுக்காக என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தாங்கங்கிறத நம்ம யோசித்து அதற்கேற்றபடி நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது 100% அந்த பிளெஸ்ஸிங்ஸும் வரும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு இது மேலான பிளெஸ்ஸிங்ஸும் வரும். ஆமென். இதில் குறிப்பாக நோவா வந்து செஞ்ச அந்த ஒரு விஷயம் அவனை மட்டும் காப்பாற்றலை, அவன் குடும்பத்தையே காப்பாத்துச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தேவ மனிதன் ஃபேமிலியை ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருப்பான். நல்ல ஒரு தேவ மனிதன் ஃபேமிலி என்ன பண்ணுவான்? நீங்கள் வாட்டில் பண்ணுங்கள், நாங்கள் வாட்டில் கேட்க மாட்டோம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அதனால தான் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே செவிப்போன்னு சொல்லிட்டு யோசுவா சொல்கிறார். ஃபேமிலி இப்போ நீங்கள் மட்டும் ரசிக்கப்பட்டுட்டு பரலோகத்தில் இருக்கிறது எல்லாம் அப்படி நினச்சி பார்த்தாலே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வீட்டில் நிறைய பேரை விட்டு வந்திருக்கீங்க, அவங்கள ஒரு நாளாக நினச்சி பார்த்து கவலைப்படுறீங்களா? அப்படின்னா அது அவ்வளோதாங்க, அது அவ்வளோதான் அப்படின்னு உங்களுக்கு ஏன் அவ்வளோ சாதாரணமாக சொல்ல வருதுன்னா, எவ்வளோ சீரியஸான ஒரு மோசமான நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட போகிறாங்கங்கிற அவேர்னஸ் கிடையாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, இந்த உலகத்தில் சர்ச்சைக்கு வரலைன்னா இது என்ன ஆக போகுது போ அப்படின்னு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டெத் அப்படிங்கிறது இந்த சரீரத்துக்கு மட்டும்தான். நம்ம இறந்த பிறகும் இன்னொரு வாழ்வு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ அவங்களுக்குமே டெத்து சரீரத்துக்கு மட்டும்தான், அவங்களுடைய ஸ்பிரிட்டுக்கு மரணமே கிடையாது. இப்போ நம்ம நித்தியமாக தேவனோட இருக்க போகிறோன்னா ஜஸ்ட் ஆப்போசிட், அவங்க நித்தியமாக நித்திய நரகத்தில் இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் தெரிஞ்சும் நீங்கள் நிம்மதியாக வீட்டில் படுத்து தூங்குறீங்க, சர்ச்சைக்கு யாரையுமே நான் கூட்டு வராமல் இருக்கிறோம், இல்லை அவ்வளோதாங்க இனிமேல் ட்ரை பண்ணுற ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிருக்கிறோன்னா எந்த அளவுக்கு அதை பற்றி பெரிய சீரியஸ்னஸ் இல்லைங்கிறதான் சொல்ல வேண்டும். இது உண்மை. கிருபையுள்ளவராக இருக்கிறாரு, கண்டிப்பாக என்னைக்காவது நடந்துரும் அப்படிங்கிறது தான் ஓகே. பட் அடுத்த நொடி நாளைக்கு தேவன் வந்தார்னா நம்ம காப்பாற்றப்பட்டுருவோம். யார் கைவிடப்பட்டுருவா? உங்களுக்கு பிரியமான உங்களை சுற்றி இருக்கிற கண்ணே மணியேன்னு கொஞ்சி மகிழ்கிற உங்களுடைய உறவுகள் தான். நீங்கள் எத்தனை பேர் தைரியமாக என்னால் இந்த சபையில் ஒரு ஆளாக வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும்? கை தூக்குங்க பார்க்கலாம். நான் ஒரு ஆளாக நான் 5 வருஷம் 6 வருஷம் வந்துட்டுருக்கேங்க, நான் சொல்லி பாருங்கள் வந்திருக்காங்க அப்படின்னு நீ ஒரு ஆளாக சொல்ல முடியுமா? இங்கே எங்கே உலகத்தை கலக்கிறதுக்கு ப்ரேயர் பண்ண, ஆனால் நம்ம ஊரில் நல்லா ப்ரேயர் மட்டும் பண்ணுறதுக்கு வாஞ்சியாக இருக்கிறாங்க. இன்னும் டைம் கொடுங்க அதிகமாக அப்படின்னு. சந்தோஷம். பர்சனலாக நீங்கள் விடிய விடிய கூட ப்ரேயர் பண்ணுங்கள், எந்த பிரச்சனையுமே கிடையாது.
ஆனால் அந்த கூகுள் மீட்டில் கான்ஃபரன்ஸ் காலில் மட்டும் ப்ரேயர் பண்ணிட்டு அப்புறம் லைஃப் எப்படினாலும் வாழலாம் அப்படின்றதா அது எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. இதில் வந்து ஏன்னா சம்திங் அங்கே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, நமக்கு 4 பேருக்கு முன்னாடி ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால நான் அப்படிப்பட்டவங்களை மாத்திரம் நம்பிட மாட்டேன். பர்சனல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்கிறதையும் நான் கவனிப்பேன். ஏன்னா எப்பயுமே 4 பேருக்கு முன்னாடி நம்மளை பெருசாக காமிக்கும் போது நமக்கு எப்பயுமே ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு ஆர்வம் வரும், உணர்வு வரும், சந்தோஷம். ஆனால் பர்சனல் லைஃப்பில் ஒரு 1 hour 2 hours கூட உங்களால் ப்ரேயர் பண்ணுறதுக்கு 24 hours டைம் கொடுத்துருக்காரு ஆண்டவர். ஆனால் அப்போ மட்டும் நம்மளால் ஏன் பண்ண முடியல? ஒன்று நீங்கள் சொல்லலாம், ஃபெலோஷிப்பில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்குங்க அப்படின்னு, அது ஓகே. பட் எப்பயுமே தனிப்பட்ட நேரத்திலும் 24/7 அவரோட வாழ்கிறது தான் வாக் வித் காட். அதுக்கு இது ஒரு சின்ன ஒரு தூண்டுகோலாக இருக்கட்டும் தான் அந்த செயின் ப்ரேயர், இந்த மாதிரி விஷயம்லாம். மற்றபடி இதில் பண்ணுறவங்க கூட கைவிடப்படுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா உங்கள் பர்சனல் லைஃப் எப்படின்னு ஆண்டவருக்கு மட்டும் தான் தெரியும், எனக்கு தெரியாது. மேபி ப்ரேயர் பண்ணால் ஆண்டவர் சொல்லுவார், தேவையில்லாமல் குழப்பிக்கிறோம் நாங்களும் விரும்பலை, ரொம்ப சீரியஸாக இருந்துச்சுன்னா வெளிப்படுத்துவார். அதனால் அந்த பயங்கரமாக ஸ்பிரிட்ஃபுல்லாக ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே நுனி நாக்கில் எந்த வசனத்தை கேட்டாலும் சொல்லிட்டா ஆண்டவர் எடுத்து கொண்டுருவார் அப்படிலாம் கிடையாது. உங்களோட பர்சனல் லைஃப் வாக் வித் காட் அப்படிங்கிறது 24/7 அவரோட பேசி உறவாடி அவர் சித்தம் தான் என் வாழ்க்கை, அது நல்லதோ கெட்டதோ அவருக்காக தான் நான் இருப்பேங்கிறது தான் உண்மையான கிறிஸ்டியன் லைஃப். எப்பயுமே பாருங்கள், இப்போ ஒரு ஸ்டேஜில் உங்களை ஏற்றி செய்ய விடணும்னா, இப்போ எங்களை செய்யணும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் யாருமே வராமல் நீங்கள் ப்ரீச் பண்ணி பாருங்கள், அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு தெரியும். ஆனால் அது ஒவ்வொன்றையுமே தேவனுக்காக அர்ப்பணிக்கிற ஒரு விஷயமா எடுத்துக்கொள்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவி. அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட அங்கே இத்தனை பேராது இருக்காங்களா அப்படின்னு சொல்லியிருக்கேன், இல்லைன்னா டிலே பண்ணுறாங்க டைம். இப்போ கூட நம்ம கூட்ட நெரிசல் எத்தனை பேர் இறந்தாங்க, அது காரணம் என்னென்னா இந்த டைமில் போனால் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் எல்லா இடத்துலேருந்து வந்துடட்டும், நீங்கள்லாம் வந்து நின்னாங்கன்னா அப்படி சும்மா திரள் கூட்டமாக இருக்க வேண்டாமா, அப்போ தான் உங்களுக்கு மரியாதை, அவங்க இன்னும் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இவங்கன்னு மட்டும் இல்லை, எந்த அரசியல்வாதி வந்தாலும் அப்படி தான், யாராக இருந்தாலும் அப்படி தான். நம்ம குறிப்பிட்ட யாரையும் சொல்ல விரும்பலை. ஏன்னா அப்படி போய் நம்ம நின்னான்னா நமக்காக இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஒரு கெத்து காமிக்க வேண்டாமா அப்படின்னு. ஆனால் சர்வீஸ் இந்த மாதிரிலாம் அப்படி கெத்து காமிக்கிறதுல நிறைய இடங்கள் ஆர்டிஃபிஷியலாகவும் சர்ச்சஸை ரன் பண்ணுறாங்க. அதுவுமே எனக்கு தெரியும். யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற பிரபலங்கள்லாம் உண்மையிலேயே தேவனால் உயர்த்தப்படுகிற பாத்திரங்களா அப்படிங்கிறதும் 100% தெரியாது. எத்தனையோ பேருக்கு பணத்தை வச்சும் இருந்து வெளியில் வர்றாங்க. நம்ம நினச்சிக்கிறோம், ஓ இவங்க மட்டும்தான். நானே நிறைய நேரம் நினச்சிருக்கேன், ஒரு 10 பேர் தான் தமிழ்நாட்டில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க போல் அப்படின்னு. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈடன் டிவின்னு நிறையா ஒரு சேனல் இருக்கும். அந்த ஈடன் டிவியில் பார்த்தீங்கன்னா எல்லா போதகர்களுமே எல்லா ஊழியக்காரங்களுமே வந்து பேட்டி கொடுப்பாங்க. அப்படி பேட்டி கொடுத்ததில் ரீசெண்டாக ஒரு 6 months முன்னாடி ஒரு பேட்டியை பார்க்கும்போது, அவர் நல்ல வயசானவர், ஒரு 75 வயசு இருக்கும். அவர் லைஃப்பில் நடந்ததெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இப்போதைக்கு நம்ம பார்த்து வியக்கிற, இவங்க இவ்வளோ பாடல் எழுதி தொட்டிருக்காங்க, இவ்வளோ பழமையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்குற நிறைய மினிஸ்ட்ரிஸ் கண்டிப்பாக இருக்கும், அவங்களும் ஆசீர்வாதமாக இருக்காங்க, அவங்களால நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. பட் இந்த மாதிரி வெளியிலேயே வராமல் எத்தனையோ பேர் உண்மையாக ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. அவங்க இன்றைக்கி இப்போ தான் பாருங்கள் 75 வயசுக்கு மேலே வந்து சொல்கிறாங்க, பயங்கரமான மிராக்கிள்ஸ்லாம் அவங்க நடந்திருக்கு. அப்போ அவர் கேட்குறாரு, எதுக்குங்க நீங்கள் இதெல்லாம் இவ்வளோ தூரம் இருந்தும் நீங்கள் எது வெளியில் வரல? எனக்கு தோணலை, நான் வரல, ஏற்கனவே என்னை சுற்றி ஆத்மாக்கள் இருக்காங்க, நான் அவங்களுக்கே செஞ்சுருக்கேன், டைம் சரியாக இருக்குது. இப்போ நம்ம பாருங்கள் எப்படி நினச்சிட்றோன்னு, இந்த மீடியாவில் பார்க்குறேன், யூடியூப்பில் வர்ற, நாங்களும் யூடியூப்பில் இருந்தாலும் நாங்கள் வந்து ஏதோ நம்மளை பெருசாக ஆகணுங்கிறக்காகலாம் வரல. நாங்கள் போடுறது ஒரு 4 பேருக்கு போய் இங்கே இருக்கிற 4 பேரையும் போய் தாண்டி போய் சேருதா எங்களுக்கே தெரியும். ஏன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாக எதுவும் பண்ணுறது கிடையாது, அது பண்ணுறதுக்கான வசதிகளும் கிடையாது. அப்படி பண்ணாலும் நிற்காதுங்கிறதும் தெரியும். தேவனாக கொண்டு போய் வைப்பார், ஒரு நாள் அது நடக்கட்டும் அப்படின்னு. ஆனால் இப்படி உண்மையே இல்லாமல் ஒரு குக்கிராமத்தில், ஒரு மலை கிராமத்தில் சாதாரணமாக செய்கிறவங்களும் எத்தனையோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க. பவர்ஃபுல்லாக அவங்களுடைய சாட்சிகளெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்கும். இப்போ தான் இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக சரி நம்மளோட சாட்சி சொல்லவாது வருவோமே அப்படின்னு இந்த வயசில் வந்திருக்காங்க. அவங்களாம் பார்க்கும்போது படிக்காதவங்களாக இருக்காங்க, ஆனால் எப்படி தரிசனங்கள் பார்த்துருக்காங்க, எப்படி கனவுகள் மூலமாக தேவன் பேசியிருக்காரு, பேய் பிசாசில் எப்படி ஓடி இருக்கு. இப்போல்லாம் நமக்கு என்னென்னா 4 பாட்டு போட்டாங்களா இவங்க தான் உண்மையிலே தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸ் போல், இந்தியாவில் இவங்க தான் ஃபேமஸ் போலன்னு அப்படி நம்மளை யோசிக்கிற அளவுக்கு நம்மளை டியூன் பண்ணுறாங்கன்னு தான் சொல்ல முடியும். அதனால் அவங்களையே நம்ம பார்த்துட்ருப்போம், இவங்கள தவிர வேறு யாருமே இல்லை போல் அப்படின்னு. எத்தனையோ பேர் இருக்காங்க. அதனால தான் எப்பயுமே இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்கள மட்டும் வச்சு நம்ம என்றைக்குமே நம்பிடக்கூடாது. பயங்கரமாக அண்ணலாம் ஆகுதே அப்படின்னு வாழ்க்கைக்குள்ள தனிப்பட்ட விதத்தில் யாருமே பார்க்காதப்ப கூட நீங்களும் தேவனும் எவ்வளோ உண்மையாக இருக்கீங்கிறது தான் மேட்டர். அல்லேலூயா. போதகர்கள் கைவிடப்படலாம், மியூசிக் போடுறவங்க கைவிடப்படலாம், படிக்கிற கொயர் கைவிடப்படலாம், இங்கே வந்து
காணிக்கை கொடுக்குறோம், கைவிடப்படலாம். ஒரு சர்வீஸ் கூட மிஸ் பண்ணலாம்னு சொல்கிறோம், கைவிடப்படலாம். ஏன்னா இதெல்லாம் சிலர் வந்து ஏதோ ஒரு மேஜிக் மாதிரியும் சில நேரங்கள் உணர்ந்து செய்வாங்க, சில நேரங்கள் அதுவாக அப்படியே போகிற போக்கில் போகும் அப்படிங்கிற மாதிரி. எத்தனை பேர் உணர்வுள்ள இருதயத்தோட எல்லா சூழ்நிலையிலும் இன்பமோ துன்பமோ, நல்லதோ கெட்டதோ, வாழ்வோ சாவோ, நிர்வாணமோ நாசமோசமோ, எதாக இருந்தாலும் அவரே பிடித்து கொள்வேன். அது அப்படிலாம் ஒரு டைம் வரும், எல்லா நேரத்துலையும் வரும். அப்போயும் நான் நிற்கிறேன், என்னை ஏற்றுனாலும் சரி தூற்றுனாலும் சரி, என்னை எல்லாரும் ஏற்றுக்கிட்டாலும் சரி, என்னை ஒதுக்குனாலும் சரி, எனக்கு அவர் தான் அப்படின்னு இருக்கிறது தான் உண்மையான வாக் வித் காட். அதனால் எப்பயுமே அந்த வெளிப்புறமாக அப்படி பரிசுத்தமாக காட்டுறது, பேசுகிறது, அப்படியே ஸ்பிரிட்டில் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். பர்சனல் லைஃப்பை பார்த்தா நல்லாவே தெரிஞ்சிடும். அது உங்கள் மனசாட்சிக்கும் தெரியும், பட் நிறைய பேர் அதை உணர்றதே கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பிசாசு அப்படிங்கிறவன் வந்து இன்றைக்கி கிறிஸ்தவர்களுக்குள்ள ஸ்பிரிட்டில் போய் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. உங்களை வந்து ஸ்பிரிட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு தேவன் விடலை. ஏன்னா தேவன் வந்து இப்போ உங்களுடைய ஓனராக இருக்கார். ஆனால் உங்கள் மைண்டுக்குள்ளே டிஸ்டர்ப் பண்ண முடியும். இன்றைக்கும் பிசாசுகளை ஓட்டணும் அப்படின்னா நிறைய பெரிய பெரிய வேத வல்லுநர்களாக சொல்லியிருக்காங்க, சர்ச்சுக்குள்ளேருந்து ஓடுது பிசாசு, இங்கே இருக்கிற பிலீவர்ஸ்குள்ளேருந்து ஓடுது பிசாசு. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல அவள் லவ் பண்ணி வச்சுருக்காங்க, ஸ்பிரிட்டில் போய் இல்லை, மைண்டில். பெருமையின் ஆவி, கோபத்தின் ஆவி, எல்லாம் ஒரு பிசாசு. இதுக்கு உதாரணம் வந்து மார்க் 1ஆம் அதிகாரம் ஏன் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, இதை வந்து இப்போ நீங்கள் இப்போ பார்க்க வேண்டாம், வீட்டில் போய் படிங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 24 வசனம் இருக்கும். அங்கே வந்து இயேசு சர்ச்சுக்குள்ளே பேசிக்கிட்டு இருப்பார், ஜெப ஆலயத்தில் ப்ரீச் பண்ணிகிட்டு இருப்பார். ஜெபாலயத்தில் இருக்கிற ஒருத்தன் அந்த பிரசங்கத்தை கேட்டு தாங்க முடியாமல் எங்களை அழிக்கவா வந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவோட ஆர்கியூ பண்ணிட்டு அந்த பிசாசு பயந்து ஓடும், வெளியே போ அப்படின்னு சொல்லுவோம். எங்கே டெலிவரன்ஸ் நடக்குது? சர்ச்சுக்குள்ளே நடக்குது. இங்கே வந்து இப்படி டீசெண்டாக உட்காடுறாங்கல்ல அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதனால தான் சபையில் குறை நிறைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா சும்மா இருந்தால் கூட நோண்டி விடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளேயும் சில ஏரியாவில் பிசாசு அலோவ் பண்ணி வச்சுருப்பாங்க. சில நேரம் விட்டுட்டு வந்த பிசாசும் உள்ள வரும், புதுசாகவும் வரும். நிறையா பேருக்கு பெருமை அதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. ஏமாற்றுத்தனம் எல்லாத்துக்கு மேலேயும் என்ன சொல்கிறது, கிருபை அப்படிங்கிற ஒன்றை வீணடிக்கிறாங்கன்னு தான் அப்படி சொல்ல முடியும். ஆகவே எப்பயுமே நம்மளை 100% விட்டு கொடுத்து என்னை க்ளீன் பண்ணுங்க ஆண்டவரே, என்னைய ப்யூர் பண்ணுங்கள், என்னை பரிசுத்தத்துக்குள்ளே காத்துக்கொள்ளுங்க, என் சிந்து, என் ஆவி, என் ஆத்துமா எல்லாத்தையும் நான் சரண்டர் பண்ணுறேன் அப்படின்னு வாழ்ந்தால் தான் அது 100% ஆனால் உங்களுக்கும் பிளெஸ்ஸிங்ஸாக இருக்கும், தேவனுக்கும் அது மகிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட பணியெல்லாம் ஏனோக்கு வாழ்ந்துட்டு இருந்தார். அப்படிப்பட்ட விதத்தில் ஏனோ நோவா வாழ்ந்துட்டுருக்காரு. நோவா சொன்ன மாதிரி உங்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருப்பீங்களா அப்படின்னு தெரில. ஏன்னா நோவா இப்போ நம்ம மழைனா நமக்கு தெரியும், நமக்கெல்லாம் தெரியாத மழையாங்க. சுனாமி தெரியும், மழை தெரியும், புயல் தெரியும், வெள்ளம் தெரியும். ஆனால் நோவா காலத்தில் தேவன் உலகத்தை சிருஷ்டித்த நாள் முதல் அப்போ வரைக்கும் மழைங்கிற ஒன்றே அவங்க பார்த்ததில்லை. மழைங்கிற ஒன்றே எப்படி இருக்கும்னே தெரியாது. ஆனாலும் தேவன் சொல்கிறாரு, மழை வரப்போகுது, ஆயத்தப்படுத்து. இதுதான் விசுவாசம். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். இத்தனை பேருக்கு புரியும். ஆண்டவரே நமக்கெல்லாம் இப்போ பார்த்து இதை செய்யுமா அப்படி சொன்னால் கூட கஷ்டமாக இருக்கு. அடக்கா மழையா, அப்படியா, ஓ மேலேருந்து தண்ணியாக கொட்டுமா, ஆண்டவரே இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, இப்படி நான் போய் இவங்ககிட்ட சரி இப்படி நோவா வர ஒரு வகையில் ஏற்றுக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. இதை போய் நான் 4 பேர் சொன்னேன் என்ன சொல்லுவாங்க? லூஸு, கரெக்டாக சொன்னேன். அதுக்கு இப்போ நீ எத்தனை பேர் சரண்டர் பண்ணி நான் போய் சொல்ல போகிறேன், ஆண்டவரே இன்றைக்கி நம்ம சுவிசேஷன் சொல்கிறது இத்தனைக்கும் தோமா வந்து இந்தியாவை இவ்வளோ தூரம் மாற்றி ஊரெல்லாம் சபை, எங்கே பார்த்தாலும் ஊழியம், எங்கே பார்த்தாலும் யூடியூப்பை திறந்தா பிரசங்கம், எங்கே பார்த்தாலும் தண்ணி பாடா பைபிள் கிடைக்குது. அவ்வளோ தூரம் கிரேசியஸான ப்ரீல இருக்கும் போதே நமக்கு சுவிசேஷன் சொல்ல கஷ்டமாக இருக்குன்னா, தோமா வந்து கால் இங்கே வைக்கும் போது ஒருத்தையும் கூட கிறிஸ்தவம் கிடையாது. எல்லா ஸ்பிரிட்டோடையும் ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஆட்ரா பார்த்துருவோம் வேண்டாவன், ஏசுவா என்னது ஏசுவா அப்படியா, அப்படி எந்த ஊர்லேருந்து என்ன பண்ண வந்த, தமிழும் தெரியாது. அதாவது இந்தியாவில் எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஊரில் சென்னையில் வந்தார், அப்புறம் கேரளாவில் வந்தார். எந்த போல்ட்னஸில் வந்திருப்பாங்க? விசுவாசம். இன்றைக்கி உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் கூட நெருக்கமாக இருக்கிற அவங்கள மாத்துறதே உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து வந்து யாருமே மூஞ்சி முகரெல்லாம் யாருக்குனே தெரியும். அந்த ஊர் நாட்டுக்காரங்க வேறு மாதிரி இருப்பாங்க, அவங்க கலர் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய ஆட்டிடியூடு, அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே வேறு மாதிரி, திங்கிங் வேறு மாதிரி இருக்கும், அவங்க சாப்பாடு வேறு மாதிரி இருக்கும், அவங்களோட கிளைமேட் வேறு மாதிரி இருக்கும், எல்லாமே மாறி இங்கே வந்து நம்மளை பார்த்தாலே வேறு மாதிரி இருக்கும். என்னோட இவங்க பார்த்தாலே பயமாக இருக்காங்க. அதையும் மீறி ஒருத்தர் செஞ்சுருக்காரு. இன்றைக்கி அந்த விதை தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வளர்ந்து நிற்கிது அப்படின்னா,
அவங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார். அப்போ அவர் வாக் வித் ஜீசஸோடு இருந்ததுனால தான் அவரால் செய்ய முடிஞ்சிச்சு நான் சொல்ல முடியும். ரத்த சாட்சியாக மறிக்கிறதுக்கும் தயாராகி தான் இறங்கி வரான். என்றைக்குமே ஊழியத்துக்குள்ளே நாங்களாம் வந்துடும் அப்படின்னா ஒருவேளை இன்கேஸ் எதனாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பிசாசு உள்ளே கொண்டு வருவான். உன்னை எதாவது பண்ணிட்டா அதுக்கும் ரெடியாகி தான் வரணும். அப்படி தான் வந்திருக்கு. சும்மா இப்படியே இருப்பார், நாளைக்கு அப்படி நடந்துடும், நாளைக்கு பேர் இப்படி ஆயிடுவாங்க, நாளைக்கு ஊரெல்லாம் நம்மளை பெருசாக பேசும், அது ஒரு சைடு. மேபி இன்கேஸ் நான் தேவனுக்காக உயிரை கொடுக்குற சுச்சுவேஷன் வந்தாலும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பது தான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். நிறைய பேர் பாருங்கள், ஆஸ்திக்காக ஐஸ்வர்யத்துக்காகவும் கிறிஸ்தவத்தில் போனால் கடன் பிரச்சனை மாதிரி இருது, 100% மாறும். சமாதானம் வந்துடுது, 100% வரும். பாருங்க அவங்களாம் இப்படி இருந்து இப்படி ஆகிட்டாங்களா, நம்மளும் இப்படி போனால் மாறிடலாம்ல. மாறும், எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆஸ்தி வரும், ஐஸ்வர்யம் வரும், சமாதானம் வரும், எல்லாமே வரும். ஆனால் ஒரு பக்கம் சிலுவை சுமந்து கொண்டு வா, அதுக்கு பின்னால் சில போராட்டங்கள் சோதனைகள் இருக்குங்கிறத ஒரு போர்ஷனை மட்டும் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அங்கே மட்டும் விட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அங்கே மட்டும் கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேட்டு இப்படி பண்ணிக்கலாமா, அப்படி பண்ணிக்கலாமா, சொசைட்டி என்ன நினைக்கும், அவங்க என்ன நினைப்பாங்க, ஏதாவது நாளைக்கு இப்படி நடந்துருச்சுன்னா, நாளைக்கு எதிர்காலத்தில் இப்படி ஆயிடுச்சுன்னா, இப்படியும் ஆண்டவரை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. அது வாக்கு வித் காட் கிடையாது. அது நினச்சா கையை பிடிக்கிறது, நினச்சா கையை விட்டுட்டு ஓடிடுறது. அப்படிப்பட்டவங்களாம் ஏனோக்கு மாதிரியோ நோவா மாதிரியோ நடக்கும்னு நினைக்கவே கூடாது. EGMA இருக்கிற எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், நான் ப்ராமிஸ் கொடுக்கவே இல்லை. நீங்கள் இப்படிப்பட்டவங்களாக இருந்தால், நானும் அப்படிப்பட்டவங்களாக இருந்தால் நம்ம எடுத்துக்கொள்ளப்படும். இத்தனை பேருக்கு புரியும். நான்லாம் உங்கள் பிரசங்கத்தை கேட்டு தானே வந்தேன், பாருங்கள் ஆண்டவர் விட்டுட்டார், நீங்கள் பரலோகத்தில் என் கூட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்லிட்டேன். சரி பரலோகத்துக்கே போயிட்டோன்னா அப்புறம் எங்கே சண்டை, சமாதானம் தானே அப்படின்றீங்க. இருந்தாலும் சொல்கிறேன் முதல்ல. ஆகவே இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுக்கு தான் தேவ ஆவியானவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே, நான் மறுபடியும் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டிலே ஏனோக்கே இப்படி வாழ்ந்திருக்க முடிஞ்சிச்சுன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசுன்றதால் கழுவப்பட்டு அப்போ அவரே நமக்குள்ளே நான் உன்னை கூட்டிட்டு போய் கரை சேர்க்கிறேன்னு சொல்லி அந்த வாக்குத்தத்தங்களாம் நமக்கு உரியதாக இருந்தால் 100% நம்ம மாறணும்னா 100% மாற முடியும். ஆனால் அந்த சுற்றி இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை கேட்டு குழம்பிக்கிட்டு நம்ம சுயத்தில் சில முடிவுகள் எடுத்துக்கிட்டு நம்ம இழுக்கைக்கு அவரை இழுத்து கொண்டு சில நேரங்கள் ஓகேன்னு சொல்லுவார், சரி போனால் போகுது, என்ன பண்ணுறது, நம்ம கிருபையா மறுபடியும் கொண்டு வரும். ஆனால் அதில் இருக்கிற நெகட்டிவ்க்கெல்லாம் தேவன் ஒரு நாள் காரணமே கிடையாது. அதுக்கடுத்து அழுதுகிட்டு இருக்கிறது, நான் நினச்சேன் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு. ஆனால் அவங்க மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த வாக் வித் காடுங்கிற சாதாரண ஒன்றல்ல, ஆனால் சாதாரணமாக சூப்பராக வாழவும் முடியும். ஏனென்றால் ஹோலி ஸ்பிரிட் இஸ் யுவர் கைடர், ஹோலி ஸ்பிரிட் இஸ் யுவர் ஹெல்ப்பர், ஹோலி ஸ்பிரிட் இஸ் யுவர் டீச்சர், கவுன்சிலர். இன்னும் போன தடவை சொன்னேன், நீங்கள் விடுறதெல்லாம் நீங்கள் தூக்கி போடுறதெல்லாம் தேவையில்லாது தான். இது முக்கியமான தேவையான தூக்கி போட்டுமோ, சொந்தத்தை தூக்கி போட்டுமோ, பந்தத்தை. அதனால தான் ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்காரு, என் நிமித்தம் தன் வீட்டையாவது தன் நிலத்தையாவது தன்னுடைய உறவுகளையாவது எதை இழந்தாலும் அப்படின்னா இழக்க வேண்டிய சில சூழ்நிலைகள் கூட வரலாம் என்று அர்த்தம். வேதத்தில் போட்டிருக்கு இல்லையா, இழந்தாலும் இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையாக திரும்ப பெற்றுக்கொள்வார்கள். சில நேரங்கள் இழக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாரும் நம்ம கூட ஒத்து வருவாங்க, எல்லா டைம்லையும் சொல்ல முடியாது. சிலர் ஏன்னா அவங்களுடைய டிசிஷன், அவங்கவுங்களுக்குன்னு ஃப்ரீவில் கொடுத்துருக்காரு. யாரை ஃபோர்ஸ் பண்ணி செஞ்சு யார் அப்படிலாம் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி செஞ்சேன்னா இந்நேரம் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் இங்கே உட்காந்துருக்கணும். இந்நேரம் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சர்ச்சை நிறைஞ்சிருக்கும். அதனால் அப்படி பண்ணுறவர் கிடையாது. அதனால சில நேரங்கள் நம்ம உன்னோட சேர்ந்து நானும் விரும்பலப்பா, காட் பிளஸ் யூ, நீ போயிட்டு வா, நான் ஒரு பக்கம் ஓரமாக நல்லாவாது இருக்கிறேன், எங்கேயாவது இருந்தால் பார்ப்போம். இல்லை நான் நல்லா இருக்கிறேன், எனக்கா கெட்ட குமாரன் மாதிரி போனால் கூட ஒரு நாள் திரும்ப வர்றதுக்கு நான் நல்லா இருந்தால் தானே உனக்கு சோறு போட முடியும், அப்படியாவது இருக்கிறேன், அது வரைக்கும் நான் ஒதுங்கி இருக்கிறேன்னா சொல்கிறதுக்கு நம்ம வேணும். இல்லை அவனோட சேர்ந்து கெட்ட குமாரன் மாதிரி நம்மளும் சேர்ந்து இதுவே போயிருந்தோன்னா எல்லாத்தையும் இழந்துட்டு யார் காப்பாற்றுவா? காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. சில பேருக்கு புரியுது. இப்போ இங்கே நோவா மழையே இல்லாத ஒரு காலத்தில் தேவன் சொல்கிற இதுதாங்க டோட்டல் சரண்டர். ஆண்டவரே எனக்கு புரியல, ஆனால் நான் நம்புகிறேன். சும்மா நம்ம ஈஸியாக சண்டே கிளாஸில் நோவா ஸ்டோரி சொல்லி கொடுத்துறோம். நோவா ஒரு போட்டை கட்டினாரா, அதுக்குள்ளே எல்லாரும் போயிட்டாமா, இப்போ நம்ம ஏசுக்குள்ளே இருக்கிறோம், நம்மளும் பேலைக்குள்ளே இருக்கிறோம், அதில் எந்த மாற்றம் இல்லை. இது கூட நம்ம ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததில்லை, கிருபையாலே நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் ஒரு வகையில் பெஸ்ட்டு அவங்களெல்லாம் விட. யாரை விட? நம்பாதவங்களை விட. ஆனால் என்ன ஆனாலும் அப்படி வெளியில் வர்றதுக்கும் என்ன தான் பண்ணியிருக்கான் பிசாசு? காத்து கொண்டு தான் இருக்கிறான். சும்மா கொஞ்சம் இல்லைவா, கொஞ்சம் வெளிலவா, பாரு சூப்பராக இருக்கும், இங்கே வா
ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு வெளில வா அப்படின்னு சொல்கிறதுக்கு 24 மணி நேரம் வகை தேடி சுற்றி தெரிகிறான். எப்பயுமே நான் முன்னாடிலாம் யோசிப்பேன், ஐயோ இவங்க இப்படி புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்களே, இப்படி பண்ண மாட்டேங்கிறாங்களே. இப்போல்லாம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, சர்ச்சுக்கு வரலனாலும் சரி, இல்லை ஆண்டவரை ஃபாலோ பண்ணனாலும் சரி, லாஸ்ட் யாருக்கு? அவங்களுக்கு தான். போட்டுக்குள்ளே நம்ம சேஃபாக இருக்க போகிறோம். மழை வந்துச்சுன்னா யார் நனைஞ்சு ஒன்றும் இல்லாமல் போக போகிறாங்க? போட்டுக்கு அவுட் சைடில் இருக்கிறவங்க. ஸோ அதை பற்றி பெருசாக என்ன பண்ணுறது இல்லை. நம்ம ஆண்டவரே கிருபையாக அவங்களுக்குள்ளே இருக்கிறோமா, தொடர்ந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும்படியாக, கடைசி வரைக்கும் இருக்கும்படியாக ஆண்டவரே கிருபை செய்யுங்க, அவ்வளோதான். இத்தனை பேருக்கு புரியுது. ஏன்னா இங்கே எபிரேயர் 11 பாருங்கள், மறுபடியும் படிக்கலாம். 7, அதாவது 6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பதே. இது விசுவாசங்கிறத சொல்லிட்டு வரேன். நானும் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இல்லை. நல்ல நல்ல காரியத்துக்கெல்லாம் விசுவாசிப்பாங்க. தேவன் எனக்கு ஒரு வீடை தருவார், நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு நாளைக்கு 10 பவுன் நகையை தருவார், நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் மார்க் தருவார், விசுவாசிக்கிறேன். எனக்கு வேலை தருவ விசுவாசிக்கிறேன். அவருக்காக எல்லாத்தையும் நான் பொறுத்து கொள்ளும்படி எனக்கு பெல்லனை தருவார், விசுவாசிக்கிறேன்னு வராது. அவருக்காக எதனாலும் சகித்து கொள்ள எனக்கு பெல்லனை தருவார், விசுவாசிக்கிறேன் வராது. அவருக்கு நாள் எதனாலும் இலக்க எனக்கு கிருபை செய்வார், நான் விசுவாசிக்கிறேன் வராது. நமக்கு எப்பயுமே கெய்னிங் வருதா? ஆண்டவரே கொடுக்குறீங்களா? என்ன இந்த மாதம் ஒன்றும் சரியாக வரலையே, துதிக்கவே தோண மாட்டேங்குது, பிரச்சனையாக இருக்குது, ஒன்றுமே தர மாட்டேங்குது. கொஞ்சம் நீதி நிமித்தம் பாடுகள் வந்தாலும் நான் சகித்து கொள்வேன், விசுவாசிக்கிறேன். எனக்கு தேவன் எனக்கு அதிலிருந்து பெலன் தரும். அந்த ஊரே பின்வாங்கி போனால் நான் பின்வாங்கி போக மாட்டேன். தேவனே நீங்கள் என்னை அப்படி காப்பாற்றுவீங்க, நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியுது? இதுக்கெல்லாம் நம்ம விட்டுருவோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுக்கு நம்ம மற்ற எல்லாத்தையும் ப்ரொசஸ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருப்போம். ஆனால் என்னால் மன்னிக்க பலன் உண்டு, இரக்கம் காட்ட பலன் உண்டு, தேவனுக்காக கடைசி வரைக்கும் உண்மையாக இருக்க பலன் உண்டு, வராது. ஏன் சொல்லலை அவருக்கு தெரியுங்க, என் மனசில் என்ன இருக்குது அவருக்கு தெரியுங்க. நான் சும்மா தாங்க அங்கே போய் நிற்கிறேன், ஆனால் மனசுக்குள்ளே ஃபுல்லாக அவரை தாங்க நினச்சிட்ருக்கேன். இப்படிலாம் என்கிட்ட நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க. அது கொஞ்ச நாள் ஏதோ சொன்னால் பரவாயில்ல, வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி கதை உட்காந்துக்கிட்டு இருந்தால் ரீல் அந்து போயிடும். எதை எடுத்தாலும் ரீல். என்ன பண்ணுறது, அவங்க இப்படி பண்ணுறா, இவங்க இப்படி பண்ணுறாங்க. என் சூழ்நிலை அவருக்கு தெரியும், என் சூழ்நிலை கேட்டு காதில் ரத்தமே வந்துருச்சு. எங்களுக்கு பாஸ்டர்களுக்கு வருது, தேவனுக்கு ஒரு பக்கம் இப்படி தான் வராமல் இருக்குன்னு தேடி. அதே நேரத்தில் ஏதாவது முக்கியமானது கோடிக்கணக்கில் ஆண்டவர் கொடுப்பாரு. அப்போல்லாம் பக்கத்தில் இருக்க எவன் சொன்னாலும், ஏய் நீ என்ன சொல்கிறது, நீ தடுத்தாலும் வர விட்ட மாட்டேன்டா, நான் போய் சொந்தரிப்பேன். அப்போ மட்டும் எங்கே வருது அவங்களாம் தூக்கி போடுறதுக்கு? அப்போ எவ்வளோ தூரம் பொல்லாதவர்களாக நம்ம இருக்கிறோமா? நல்லதுக்குன்னா உனக்கு என்ன தெரியும், இதில் போனால் எவ்வளோ பிளஸ்ஸிங் தெரியுமா? நீ சொல்கிறத கேட்டு நானும் உருப்படாமல் இருக்க முடியாது. இதே கொஞ்சம் சகித்து கொள்ளணும், விட்டு கொள்ளணும், இழக்கணும், மன்னிக்கணும், தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கணும். எதனாலும் தூக்கி போட தயாருன்னா நோ ஐயோ அப்படி. அப்போ பிரச்சனை சுற்றி இருக்கிறவங்க, இப்போ கூட நான் சொல்கிறேன், உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு பிரச்சனை அல்ல, உங்களுடைய டிசிஷன், உங்கள் ஹார்ட்டில் நீங்கள் எடுத்துருக்கிற விஷயந்தான் பிரச்சனை. அவர்னால பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறீங்களா, அதனால இவங்களால நான் சர்ச்சைக்கு வர முடியல, நான் ஆண்டவரை முழுசாக பண்ண முடியல, என்னால் அதுகளை பண்ண முடியல, எதுமேலே எதுவுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் தான் பிரச்சனை. நீங்கள் முழு மனதோடு எப்படி 1 கோடி இப்போ நாளைக்கு ஆண்டவர் தரப்போறாருன்னா எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு நான் எப்படினாலும் அதை ரிசீவ் பண்ணணும்னு விசுவாசத்தில் வருவீங்களோ, அதே விசுவாசம் அவருக்காக இழக்கிறதுக்கும் வரணும் அப்படின்னா வரும். ஆனால் அங்கே நம்ம மனசு இல்லை, அதான் பிரச்சனை. என்ன பேருக்கு புரியுது? அதான் உண்மை. அதனால் தேவன்ட்டெல்லாம் போனோம்னா அவர்கிட்ட அழகாக 2 கொஸ்டின் கேட்டால் கூட, 1 கொஸ்டின் கேட்டால் கூட நம்மளால் பதில் சொல்ல முடியாது. இப்படியாம்மா, அதனால தான், இதனால தானாம்மா அப்படின்னு ஒரு கண்ணை பார்த்தாலே நமக்கு எல்லாமே கடன்னு வந்துடும் உள்ள. அதனால் தயவு செய்து எதையும் ரீசன் சொல்லாதீங்க. நீங்கள் விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காணலாம்னா எல்லா விஷயத்துலேயும் தான். ஏன்னா நான் சொல்கிற அந்த நோவா சாதாரணமாலாம் இந்த மாதிரி பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் அனுபவிச்சிடலங்க. தேவன் சொல்கிறத முழுமையாக கேட்குறாரு. தேவன் சொல்கிறத, அதுதான் இங்கே முக்கியமாக பாருங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசத்தினாலே 7 வாங்க, விசுவாசத்தினாலே நோவா, மறுபடியும் விசுவாசத்தினாலே அங்கே ஏனோக்குன்னு பார்த்தோமா 5ல், மறுபடியும் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து, இப்ப பார்க்க முடியாததை குறித்து தேவ எச்சரிப்பு. இன்றைக்கு இந்த வாரம் உங்களுக்கு எச்சரிப்பின் வாரம். என்ன வாரம்? ஐயோ தெரிஞ்சா இன்னைக்கு ஆப்சன்ட். எச்சரிப்பின் வாரம். எச்சரிக்கிறார். என்ன எச்சரிக்கிறார் பாருங்க. எதுக்கும் தேவையில்லாமல் எச்சரிக்க மாட்டார். கெட்டு போயிடக்கூடாதுன்னு எச்சரிப்பார்.
நீ காப்பாற்றப்படணும் தான் எச்சரிப்பார் இல்லையா? இப்போ இங்கே பாருங்க, தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அந்த பேழையை உண்டு பண்ணுறதுக்கு பின்னால் எத்தனை விஷயங்கள் இருக்குது பாருங்க. தேவன் எச்சரித்ததை அவன் கேட்டு செய்ததுனால. அவனும் மற்ற ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் மாதிரி ஆமாம் மழையாவது ஒன்றாவது மழை வந்தால் பார்க்கலாம், மாலை மழையா RAIன்றா அதெல்லாம் எனக்கு தெரியாது, போங்க தேவனே சும்மா ஒரு நாள் காமிங்க பார்க்கலாம் மழை என்னன்னு. அதுக்கடுத்து நான் கேட்டுறேன் அப்படிலாம். கிதியோன் கூட அடையாளம்லாம் கேட்டான், பனி பெய்ய வைங்க, இல்லை பனி இல்லாமல் வைங்க, இப்படிலாம் அடையாளம் கேட்டுட்டு இருக்கும். நிறைய பேர் அடையாளம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அண்டரும் சித்தமா இல்லை என்னமோ நான் சித்தம் ஒன்று செஞ்சிடுற மாதிரி. என்னன்னா பாயிண்ட் வந்து உள்ள பயம், அதுக்கு தான் அப்படி கேட்டுகிட்டே இருக்கிறது. பயப்படாதவன் விசுவாசிக்கிறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி நான் போகிறேன் ஆண்டவரே அப்படின்னு கிளம்பிடுவான். நோவா அந்த விஷயத்தில் பெஸ்ட்டு. ஒன்றுமே மழையை பார்க்காத நேரம் எச்சரிப்பை சீரியஸாக எடுத்துக்கொண்டு பயபக்தி உள்ளவனாயி, இதுதாங்க உண்மையிலே ஃபியர் ஆஃப் த காட். இதுதான் உண்மையிலே ஃபியர் ஆஃப் த லார்ட். நான் ஃபியர் ஆஃப் த லார்ட் பிகினிங் டு த நாலேஜ் வசனம்லாம் படிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். நோவா கர்த்தருக்கு பயந்து தான் ஞானமாக செயல்பட்டு அவன் குடும்பத்தை காப்பாற்றியிருக்காரு. அதனால ஒரு நியூ வேர்ல்டே அவன் மூலமாக தேவன் உருவாக்கிட்டார். இதுவே அந்த பயம் மட்டும் அவனுக்கு அங்கே இல்லாமல் இருந்திருந்தா தேவன் யாரும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். என்ன 1000ல் ஒன்று அவனும் அழிஞ்சு போயிருப்பான், தண்ணிக்குள்ளே மிதந்துட்டு பெண கிடந்திருக்கும், அவ்வளோதானே, வேற ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தேவனுக்கு ஒன்றும் பிரச்சனை. மறுபடியும் ஆதாமே வாழ்வா நியூ கிரியேஷனை கொண்டு வர்றதுக்கு அவருக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஏன்னா ஹீஸ் அ கிரியேட்டர். நோவா தயவுசெய்து வந்துடுறா, உன்னை வச்சு தான் வந்து அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்கணும்னு கெஞ்சிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. சரி நீயும் கேட்கலையா, போ முடிஞ்சு போச்சு. சரி மறுபடியும் யார் ஆதாமேவால் மறுபடியும் உருவாக்கணுமா? உருவாக்கியிருக்கோமா? எத்தனை நாள் உருவாக்கலாம் அவரால். இன்றைக்கி கூட நம்மளெல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காருன்னா நம்ம இல்லைன்னா அவருக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. உங்களே என்னைய மாதிரி லட்சம் கோடி காப்பீஸ் கூட அவரால் போட முடியும். என்னைய மாதிரியே 100 பேரை நிற்க வைக்க முடியும். உங்களை மாதிரியே 100 பேரை நிற்க வைக்க முடியும். அதே டிட்டோவா, ஏன்னா அவர் தான் கிரியேட்டர். ஆனால் நம்ம ரொம்ப அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறது, ஓவராக பண்ணிகிட்ருக்கோம். சில நேரம் தான் சொல்ல முடியும், வரமாட்டேன் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே ஆனால் நோவா நம்பினார். உண்மையிலே நான் பயபக்தி உள்ளவனாக இருக்கிறேன்னா இதுதான். காணப்படாதவைகளை குறித்து தேவன் இதை செய்ய சொன்னால் கூட நான் அப்படியே நம்புகிறேன் ஆண்டவரே. இல்லை என்னன்னா நான் சொன்ன மாதிரி அவன் மட்டும் நம்பிட்டு போகிறதுங்கிறது வேறங்க. ஊரில் இருக்கிறவங்களெல்லாம் சொல்லி புரிய வச்சு வாங்கடா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அவன் எவ்வளோ விஷயங்களை டீல் பண்ணியிருப்பான். நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்கள ஆண்டவரை பற்றி சொல்லி கூப்பிடும் போதே உங்களை எப்படி இன்சல்ட் பண்ணுறாங்க, உங்களை எப்படி நோஸ்கட் பண்ணுறாங்க, உங்களை வந்து இந்த இவ்வளோ பாப்புலராக கிறிஸ்டியானிட்டி இருக்கும் போதே சொல்கிறேன். வேர்ல்டு லெவலில் நம்பர் 1 கிறிஸ்டியானிட்டி தான் ஃபஸ்ட்டு. இன்றைக்கி நம்ம ஊரில் வேணால் இந்த ரிலீஜியன் தான் கிறிஸ்டியன், அந்த ரிலீஜியன் தான் கிறிஸ்டின் சொல்கிறாங்க. நம்ம யூஎஸில் இருக்கிறவனால எந்த கேஸ்ட்டில் நீங்கள் சேர்க்க முடியும்? இந்தியாவில் தான் இந்த ரிலீஜியனில் இருக்கிறவன் தான் கிறிஸ்டியனாக இருக்க முடியும் அப்படின்னாங்க. நான் யூஎஸில் இருக்கிறவன்லாம் இப்போ யாருங்க, யூகேல இருக்கிறவெல்லாம் யார்? அப்படி ரொம்ப நினச்சி வச்சுக்கிறது நம்ம தான் ரொம்ப பெருசு, வானத்துலேருந்து குதித்தோம், மற்றவங்களாம் ஒன்றும் இல்லை தூசி குப்பை அப்படின்னு. அதுதான் பிசாசனுடைய பொய் வஞ்சனை. அது பெரிய அதிபராகவே கிறிஸ்டினாக தான் இருக்கிறாரு. எல்லா நாடும் கிறிஸ்தவ நாடாக தான் இருக்குது. இப்போ அவங்களாம் இந்த ஜாதி தானா? அப்படிலாம் ரொம்ப எப்படிலாம் அதை நெக்லெக்ட் பண்ணுறதுக்கு ரீசனை கண்டுபிடிக்கிறது. உலகத்திலே எல்லா இன்வென்ஷனையும் மோஸ்ட்லி கண்டுபிடிச்சா கிறிஸ்டினாக தான் இருக்கிறான். அப்படி மாதிரி ஆளுகளோடலாம் கம்பேர் பண்ணி பார்க்க மாட்டீங்களா? இருக்கலே சீப்பாக, அது நமக்கு எது ரொம்ப சீப்பாக தோணுதோ அதோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன். பார்த்தியா இதெல்லாம் இப்படி இனிமேல் இவங்கெல்லாம் அப்படியே உலகத்திலே நம்பர் 1 எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி பெரிய கலக்கணவங்க மாதிரி. என்னத்தை சொல்கிறது, அப்படி தான் புத்தி. அதனால தான் நம்ம இதிலெல்லாம் கேஸ்ட்டு பார்க்கக்கூடாதுங்கிறத சொல்கிறது. ஏன்னா எல்லாருமே மனுஷங்க, எல்லாருமே தேவ ஆவியை உடையவர்கள், எல்லாருமே ஆவி ஆத்மா சரீரங்கிற பிரிவில் இருக்கிறவங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா அது யாருக்கு ஐயோ? நமக்கு ஐயோ. அப்படி ஒரு தாட்டோடு உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே இருக்குனாலே இந்த ஏனோக்கு மாதிரி நோவா மாதிரிலாம் தயவுசெய்து நீங்கள் நினச்சிடாதீங்க. எடுத்துக்கொள்ளப்படவே முடியாது. எங்களெல்லாம் கூட எங்களுடைய கேஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு குரூப்பில் சேர்த்து வச்சுருந்தாங்க. வேலை நாங்கள் குரூப்லேருந்து வெளில வந்துட்டோம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன தோணுன்னா நமக்கும் இதுங்கிற அந்த ஒரு தாட் வந்து நம்மளே டெவலப் ஆகும். இத்தனைக்கும் க்ளோஸ் ரிலேஷன் குரூப் தான். நான் ஒரு பாஸ்டாக இருந்து நான் அதில் இருந்தால் எவ்வளோ தப்பு என்னங்க? நீங்கள் மட்டும் இருக்கலாமா? சொல்லுங்க தயவுசெய்து. ஒரு ஓரமாக நிறைய பேருக்கு நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரச்சனையாக இருக்குன்னே தெரியாமல் உள்ளுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் எல்லா பக்கமும் சேர்ந்து அங்கங்கே பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுத்து வச்சுருக்கீங்க. அது எல்லாமே சேர்ந்து தான் உங்களுக்கு பிரச்சனையாக வரும். பிரச்சனைங்கிறது சும்மா கிடையாது. நம்ம இடம் கொடுக்காம பிரச்சனை வரவே வராது. நீங்கள் இடம் கொடுக்காம பிசாசு உங்களுக்குள்ளே வரவே முடியாது. அந்த சீக்ரெட் தெரியுமா?
நீங்கள் இடம் கொடுத்தாதான் தேவனும் வர முடியும், நீங்கள் இடம் கொடுத்தாதான் பிசாசு வர முடியும். சில விஷயங்கள்லாம் பிரச்சனைனே தெரியாமல் நம்ம இடம் கொடுத்து வச்சுருப்போம். ஸோ இது எல்லாமே வாக் வித் காடுக்கு உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கிற விஷயங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு புரியுது? நான் அப்படியே தீவிரமாக ப்ரேயர் பண்ணலாம். ஒரு நிமிஷம் நான் ஒருத்தனை தப்பாக நினச்சிட்டேன், ஒரு நிமிஷம் ஒருத்தனை தாழ்வாக நினச்சிட்டேன், ஒரு நிமிஷம் ஒருத்தனை நான் அயோக்கியமாக நினச்சிட்டேன் அப்படின்னா அது உண்மையிலே என்னது தப்பு. உடனே என்ன பண்ணணும்? மாற்றிக்கொள்ளணும். தப்பு பண்ணிட்டோங்கிறதுக்காக நீ கடைசி வரைக்கும் அப்படி தான் சொல்லலை, அண்டவரே நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் உம்முடைய பிள்ளை, உங்களை போல தான் நான் பார்க்கணும். தேவன் எங்கேயாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் ஜாதி அப்படின்னு பேசியிருக்காரா? எதுவுமே பேசுனது கிடையாது. இத்தனைக்கும் யூதர்கள்லாம் ஜாதி பார்க்குறவங்க. ஏன்னா அவங்க தான் நாங்கள் உலகத்திலே தேவ ஜாதி அப்படின்னு சொல்கிறதுக்கு ரைட்ஸ் அவங்களுக்கு மட்டும் தான் இருந்துச்சு. ஏன்னா எங்களை தான் தேவன் சூஸ் பண்ணியிருக்காரு. மற்றவங்க யாரையுமே புழுவாக தான் பார்ப்பாங்க. அப்படி அது இத்தனைக்கும் சொன்னார். இயேசு என்ன பண்ணியிருக்காரு? நோ, அப்படி பார்க்கக்கூடாது, நான் எல்லாரையும் நேசிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை இந்தியாவில் இயேசு சுவிசேஷம் சொல்லியிருந்தாருன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து சொல்லியிருப்பா, இப்படிலாம் பார்க்கக்கூடாதா, இப்படித்தான் அப்படின்னு அவர் ஓப்பனாக சுவிசேஷம் இப்படி எழுதியிருப்பாங்க. யூதர்கள் அப்படிங்கிறப்பல எல்லா ஜாதியுமே வந்திருக்கும். யூதராயினும் கிரேக்கனாயினும் எவனாகிலும் எந்த பாடுபாடுமே இல்லை இயேசுக்குள்ள அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கோங்க, கேஸ்டெல்லாம். ஹல்லேலூயா. யூதர் கிரேக்கர் தாங்க சொல்லியிருக்காங்க. நமக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் அதில் எழுதிக்கோ. எந்த பாரபட்சமும் இல்லை, வேறுபாடும் இல்லை, கிறிஸ்துக்கள் எல்லாம் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அந்த காலத்தில் அவங்கவுங்க செஞ்ச வேலையை வச்சு சில விஷயங்கள் இப்படி பிரித்தாங்க. அவங்ககிட்ட இருக்க வசதி இல்லையா, சரி போ நீ எல்லாம் இப்படி அப்படின்னு பிரித்தாங்க. வசதி இருக்கிறவன் அப்படி இருந்தான், அதான் அவன் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தான், அவன் பார்க்குறதுக்கு பாவமாக இருந்தான். இன்றைக்கி கிறிஸ்தவம் ஊரில் எல்லாத்தையும் மாற்றி இன்றைக்கி எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய வேர்ல்டை சுதந்திரமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா தேவன் மாத்திரம்தான். அப்படிப்பட்ட விஷயத்தில் நம்ம 2025 இருந்துக்கிட்டு இன்றைக்கும் அந்த சாக்கடையில் போய் நம்ம விழ போகிறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய தப்பு. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு வாக் வித் காடோட போகிறதுக்கு தடையாக இருக்கிற விஷயங்களை நான் சொல்ல வரேன். அதே மாதிரி அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படுறது கூடவே கூடாது. நான் போய் மாற்றிடுவேன், நான் போய் இப்படி மாற்றிடுவேன், வேலைக்காகாதுப்பா, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், வேலைக்காகாதுப்பா, ட்ரையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காத, இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், அந்த சோல் மேலே யாரோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்? அவங்க எதை பிலீவ் பண்ணாங்களோ, பிலீவ் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த சோலோடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இது என்னுடையது, நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அது பிடிக்க ரெடியாக இருக்கும். நீங்கள் போய் உட்காந்து மாற்றி ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் கேட்பாங்க, அப்புறம் நான் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வேணா சரி. அதுக்கடுத்து நார்மலாக கிறிஸ்டின் கல்யாணம் பண்ணாலே சண்டை வரும். கிறிஸ்டின் கல்யாணம் பண்ணால் சண்டை வராது நான் சொல்லலைங்க. அக்கா நீங்கள் அப்படி சொல்லலையே, முதலே சொல்லிடுறேன். ஏன்னா எல்லோரும் மனுஷங்க தான், எல்லோரும் இயேசு கிடையாது. அதனால இவன்ட்டே குறைய இருக்கும், அவன்கிட்டே குறைய இருக்கும், சண்டை வரதான் செய்யும். ஆனால் இந்த சண்டை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். ஏன்னா நடுவில் ஒருத்தர் யார் வருவா? இயேசு டே 2 பேரையும் கையை பிடிச்சி வச்சது நான் தான்டா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி போராடி செஞ்சு வாழை வச்சிருவார். மன்னி ஏன்னா அவனுக்கும் சொல்ல முடியும், இவனுக்கு முடியும், அவன்கிட்டையும் இருக்காரு, இவன்கிட்டையும் அவர் இருக்கார், ப்ரொசஸ் பண்ணிட்டாரு. ஆனால் இங்கே அப்படி இல்லையே. ஒரு மணமகனுக்காக நீங்கள் போய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மாறினாலோ, இல்லை ஒரு மணப்பெண்ணுக்காக நீங்கள் இயேசுவை கொண்டு மாற்றிக்கொண்டாலோ அது உண்மையான ரட்சிப்பாக இருக்காது. யாருக்காக மாறணும்? அவருக்காக மாறணும். எத்தனை பேருக்கு புரியுது? இப்படி தான் நிறைய பேர் எனக்காக நான் சொன்னால் கேட்பாங்க. உனக்காக மாறினா ரட்சிப்பே இல்லையே, அவருக்காக மாறி இருக்கணும், அவர் லவ்வுக்காக மாறி இருக்கணும். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. அதுதான் லைஃப் லாங்காக இயேசுவோட இருக்க வைக்கும். அதுதான் அவங்கள எல்லாத்துலையும் சக்ஸஸ் பண்ண வைக்கும். ஏன்னா இவன் லவ்வை நம்பி மாறினா அவன் லவ்வே 6 மாதத்தில் ஒன்றுமெல்லாம் போயிருமே. எத்தனை பேருக்கு புரியுது? நான் அவளவை நம்பி மாறினா அவளவும் 6 மாதத்தில் ஒன்றா போயிடும். அப்புறம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக் இயேசுவும் போயிடுவார். உன்னை நம்பி தானே நேற்றுக்கிட்டேன், நீ வேணாம், உன் கடவுள் வேணாம் போ. இதுக்கு தான் பர்சனலாக அவரை நீ லவ் பண்ணிட்டேன்னா இந்த ஒன்றுமில்லாததை கூட நம்ம கரை சேர்த்து கொண்டு வந்துடலாம். இதுதான் உண்மையான ரட்சிப்பு. இப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறது உண்மையான ரட்சிப்பு. இத்தனை பேருக்கு புரியுது? தயவுசெய்து பண்ணுங்க. சில நேரம் விருப்பப்படுறது வேண்டாம், ஆனால் உண்மையிலேயே இப்படி நீங்கள் ஹார்ட்ஃபுல்லாக என் இயேசு அப்படின்னு சொல்லி வர்றது தான் உண்மையான ரட்சிப்பு. சும்மா அம்மாவுக்காக அப்பாக்காக கூட நீ ஏற்றுக்கிற வேண்டாம். அம்மா அப்பாக்காக ஏற்றுக்கிறேன் இயேசுவை வேண்டாம், நீங்கள் அவருக்காக அவரை ஏற்றுக்கிறது தான் உண்மையான ரட்சிப்பு. வேறு யாருக்காகவும் ஏற்றுக்கிறது கிடையாது. நான் கிறிஸ்தவ மதத்தில் பிறந்துட்டேன், வேறு வழியில் அப்படி அவர் வர சொல்லவே இல்லை. டைம் கொடுத்து வெயிட் பண்ணி நீ என்னை புரிஞ்சுக்கிறியா, நான் உன்னை இவ்வளவா நேசிக்கிறேன், புரிய வச்சு தான் ஏற்றுக்கிறேன். தட் இஸ் ட்ரூ சால்வேஷன். அப்படி எத்தனை பேர் இங்கே ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? நான் வேறு யாருக்காகவும் இயேசு ஏற்றுக்கொள்ளலைங்க, இயேசுக்காக இயேசு வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. சிலர் இந்த இதில் சேர்ந்துட்டா நாளைக்கே நல்லா இருக்கலாமாங்க, சரிங்க சேர்ந்துடுறேன், எத்தனையோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், இதுலேயும் சேர்ந்துடுறேன்.
இந்த பேய் பிசாசெல்லாம் வராதாங்க, சரி சேர்ந்துடுறேன். ஏதாவது நல்லது நடந்துருமா, சரி சேர்ந்துடுறேன் அப்படின்னு நிறைய பேர் ஞானஸ்தானம். அதெல்லாம் உண்மையான ரட்சிப்பே கிடையாது. அவர் வேண்டும், எனக்கு என்னானாலும் அவர் வேண்டும் அப்படின்னு அதுக்கு அவர் நிறைய சயின்ஸ் காமிப்பார், எத்தனையோ அதிசயங்கள் காமிப்பார், அற்புதங்கள் காமிப்பார். அவர் அவரே நிறையா அவங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுவார். இங்கே கூட நோவா அவர் மக்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாரு. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, எங்கெங்கே பிரசங்கம் பண்ணார், இங்கே பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு இருக்கலாம். எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, நோவா உண்மையிலேயே போய் ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது அப்படின்னா 2 பேதுரு 2:5 பேதுரு சொல்றாரு பாருங்க. 2 பேதுரு 2:5. ஜல பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் குமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தையும் அவர் ரட்சித்திருக்க. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். அடுத்து லோத்து வந்துடுறாரு. முதல்ல யாரை பற்றி பேசுகிறாங்க? நோவா. பாருங்க, நோவா ஊரில் இருக்கிறவங்களாம் பிரசங்கம் பண்ணாருங்க. பாருங்க, பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல், பூர்வ உலகம்னா முதல்ல இருந்த வேர்ல்டு, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா ப்ரீச் பண்ணியிருக்காரு. எதை பற்றி ப்ரீச் பண்ணாரு? நீதியை பற்றி. ஏன் அப்படின்னா இந்த உலகம் அவ்வளோ ஒஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆதியாகமம்ல 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் கையில் வச்சுக்கோங்க, 2 பேதுரு 2. அதே மாதிரி எபிரேயர் 11 ஒரு பக்கம் கையில் வச்சுக்கோங்க. அங்கே தான் நமக்கு முக்கியமான விஷயம் இருக்குது. ஆதியாகமம்ல தான் நமக்கு நோவாவுடைய வம்ச வரலாறு வருது. 6 மனுஷர் பூமியின் மேல், ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கிறேன். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமார்த்திகளை அதிக சௌந்தரிய உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து. என்னடா தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகள்லாம் குழப்புது அப்படின்னா 3 விதத்தில் சொல்கிறாங்க. ஒன்று ஃபாலன் ஏஞ்சல்ஸ் அப்படி சொல்கிறாங்க, விழுந்த தேவ தூதர்களுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற சாதாரண தேவனை அறியாத தேவனை உறவுல இல்லாத பெண்களுக்கும் இடைப்பட்ட உறவு இருந்துச்சுன்னு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே தேவனை விசுவாசித்த, அந்த காலத்திலே தேவனை நம்பின அப்படிப்பட்டவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஆதியாகமம்ல 5:24 பாருங்க. 5:24 கிடையாது, ஆதியாகமம்ல பார்த்தீங்கன்னா 6 அதில் நோவாவின் வம்ச வரலாறுல வர்றதுல குறிப்பாக இதில் ஒரு 3 விஷயத்த பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க. ஒன்று ஃபாலன் ஏஞ்சல்ஸோட அவங்க இப்படி தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, இன்னொன்று உண்மையிலே தேவனை நம்பின ஒரு கூட்ட ஜனங்கள், அதாவது காயின் ஆபேல், ஆதாமுக்கு 2 பேர் இருந்தாங்க இல்லையா, அதில் யாரை கொன்னா? காயின் ஆபேலை கொன்னா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பையனை ஆண்டவர் கொடுத்தாரு, சேத் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க இல்லையா. அவனுடைய வம்சத்தில் வந்தவங்களாம் உண்மையிலே ஆண்டவர் ரொம்ப நம்பினாங்க, விசுவாசிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களும் இந்த ஆண்டவர் விசுவாசியாத பெண்களோட புறஜாதிகள் கூட வச்சுக்கலாம். ஆண்டவரை நம்பாதவங்களோட அவங்க அழகுலையும் அவங்களுடைய மேலே இருக்கிற விருப்பத்திலையும் மயங்கி தேவனுக்கு விரோதமாக இந்த மாதிரிலாம் கலகம் பண்ணாங்க. ஒன்று ஃபாலன் ஏஞ்சல்ஸோட இப்படி இருந்தும் இந்த மாதிரி தவறுகள் நடந்துச்சுன்னு சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியும் சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு பாருங்கள், அதிக சவுந்தம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களே தங்களை பெண்களை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. நிறைய பேர் இப்படி தான், ஐயோ அவங்க அழகாக இருக்காங்களே, அந்த பையன் மாதிரி கிடைக்காதே, இந்த பொண்ணு மாதிரி கிடைக்காதேன்னு சொல்லி ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற்ற முடியாமல் போயிடுது. இப்படி தான் அவங்களும் அந்த காலத்தில் பண்ணாங்க. இது தனியாக இதை பற்றி நம்ம இன்னொருத்தோட பேசுவோம். அப்பொழுது கர்த்தர் பாருங்க, என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை. அதுக்கடுத்து அவன் மாம்சம்தானே, அவன் இருக்கிற போகிற நாட்கள் 120. ஏன்னா பாவம் அதிகமாகி 900 வருஷம் வாழ்ந்த ஆதாமுன்னு பார்த்தது அப்படி குறைஞ்சு இங்கே தேவனே சொல்ல 120 வயசு தான் அவன்லாம் வாழ முடியும். அந்த அளவுக்கு பாவம் அதிகமாயிருச்சு. அந்த அளவுக்கு என்னை விட்டு அவன் பின்னால் போயிட்டான். தேவனை விட்டு பின்னாடி போக எதோட அதிகமாக சேர்ந்துடுறோம்? பிசாசோட சேர்ந்துடுறோம். அப்போ மரணம் ஈஸியாக அவங்களுக்குள்ளே வந்துடும். ஆனால் ஆதி காலத்தில் தேவனோட நெருக்கமாக இருந்தாங்க. அதனால 900 இயர்ஸ்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரில.
ஏன்னா ஜீவனோடு அப்படியே க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ். இங்கே எப்போ அவரை விட்டு போக போகிறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக மரணம் வந்து ஓவர் கம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. 120 இப்போல்லாம் எத்தனை பேர் பெருசுங்கிறீங்க? 100 தாண்டினாலே 101 வயசில் பிறந்தநாள் கொண்டாடினாங்களான்னு நியூஸ் பேப்பரில் எங்கேயாவது ஒன்று போடுவாங்க. பாடி இந்த தாத்தா பாட்டியை பாரு 101 வயசு வரை இருந்திருக்காங்க அப்படின்றோம். 101க்கு மேலே போச்சுனாலே. ஆனால் இங்கே தேவன் சொல்கிறார், இந்த இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஊரில் இப்போ புதிய ஏற்பாட்டிலே வந்து நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 60 வயசு மிஞ்சினா 70 வயசு மிஞ்சினா 80 வயசு, அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. 120 பெருசு நமக்கு தெரிஞ்சு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களோட என்னால் போராட முடியல. சில நேரங்கள் வீட்டில் பிள்ளைகளோட எத்தனை பேர் போராடுறீங்க? அந்த பாரு கை தூக்குறேன், வந்ததுலேருந்து போராடிட்டு இருக்கீங்க, அமைதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறான் அப்படின்னு. வந்தோடனே டொம்மு டொம்மு 4 அடி அடித்து வெளில கூட்டு போனேன். வந்ததும் போராட்டம் தொடங்கி விட்டது. இதே போல தான் ஆண்டவர் நம்ம கூட போராடிட்டு இருக்கா. சொன்ன பேச்சை கேள்றா, ஏன்டா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி. அவர் போராடுற போராட்டம் உங்களுக்கு என்ன தெரியும்? நமக்காவது 1 பிள்ளை 2 பிள்ளை, அவருக்கு ஊரே பிள்ளை. அப்போ அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் யோசிச்சு பார்த்தீங்களா அவர் நிலைமைய? அன்னைக்கு கூட கௌரி சிஸ்டர்கிட்ட பேசிட்டு அவங்க அம்மாவுக்கு மொத்தம் 5 பேரா 4 பேரா 4 பேர். சிஸ்டர் நமக்கே 2 பிள்ளைக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அப்படி அந்த காலத்தில் 10 இது பண்ணியிருக்கு, எப்படிலாம் கேர் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறோம். தேவனோட நிலைமையை பாருங்கள், கோடிக்கணக்கில் இருக்குது. ஒவ்வொருத்தவனையும் பர்சனல் டீல் பண்ணி சொல்லி கேட்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டம். அதனால தான் அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சும்மாலாம் தகப்பன் ஸ்தானம்லாம் சாதாரணம் கிடையாது, தாய் தான சாதனம். இப்போல்லாம் யூத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஜாலியாக இருக்கிறாங்க. வருது எல்லாத்துக்கும் சேர்த்து, நீங்கள் செஞ்ச சேட்டையெல்லாம் கழிச்சு கட்டுறதுக்குனே வருது. ஐயோ எப்படி கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. அப்போ இங்கேயும் தேவன் போராடுறாரு பாருங்க, போராடுறாரு. அப்படி இருந்தும் அவரே ஒரு முடிவுக்கு வந்துடுறார். ரொம்ப கஷ்டம், என்னதான் இருந்தாலும் மண். பேச்சு கேட்குதா? கேட்க மாட்டேங்குது. தேவனே வெறுத்து போகிற அளவுக்கு இருக்குது பாருங்க. அடுத்து, அந்நாட்களில் ராட்சசர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோடு கூடுகிறதுனாலே இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற பொழுது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷனான பலவான்களான, அதாவது எல்லாமே இல்லீகல் ரிலேஷன்ஷிப். இதை பற்றி நான் தனியாக இன்னொரு தடவை பேசுகிறோம். இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னால இவர்களுடைய ஆளுகை அதிகமாகிருது. எல்லா இடத்துலையும் இவங்க ரொம்ப இதாகிடுறாங்க. அப்போ பாருங்க 5 இங்கே தான் முக்கியம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. எப்படி இருந்துச்சா? ரொம்ப மோசமாக போச்சு. இருதயத்தை தூரத்துல தேவனுக்கு இருதயத்தை பார்க்க முடியுமா? நல்லா பார்க்க முடியும். பார்க்குற நித்தம் பொல்லாததாக தான் இருக்கு என்று கண்டு தாம் பூமியில மனுஷன் உண்டாக்கினதுக்காக கர்த்தர். இந்த வசனத்தில் எத்தனை பேருங்க படிச்சிருக்கீங்க? கர்த்தர் பூமி. எத்தனை பேர் அதெல்லாம் தனியாக கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்ததுனா ஜாலியாக இருந்திருக்கும். இந்த பிள்ளைகளை பெற்றுட்டு நான் படுற பாடு அப்படின்னு நம்ம கஷ்டப்படுற மாதிரி ஆண்டவர் இவங்களெல்லாம் படைச்சதுக்கு என்னை எவ்வளோ சிரமம் வச்சு செய்கிறாங்கடா அப்படின்னு சொல்லி மனஸ்தாபப்படுறார். தேவனையே ஃபீல் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணுறோன்னா எவ்வளோ பெரிய ஆள் பாருங்க. நம்ம மனஸ்தாபப்பட்டாருன்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, ரொம்ப. ஏன்னா எங்கேயாவது கொஞ்சமாவது தேருமா அப்படின்னு பார்க்கறதுக்கு கூட ஒன்றும் இல்லைங்க. டேய் தயவுசெய்து சொன்னபடி கேளுடா அப்படின்னு கேட்குறாங்க. ஆஹா கேட்க மாட்டேன், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு. அப்படி ஒரு மனஸ்தாபம் அங்கே வருது. அது அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. யார் இருதயத்துக்கு? தேவனே ரொம்ப கவலையில் இருக்கார், ரொம்ப கவலை, விசனம். ஏன்னா பிள்ளை சொன்னபடி கேட்க மாட்டேங்குதுன்னா தகப்பனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தாய்க்கு தான் ரொம்ப கஷ்டம், ஊரில் இருக்கிறவனை விட. ஏன்னா என்னதான் இருந்தாலும் பிள்ளையாச்சு விட்டு கொடுக்கவும் முடியாது, அதே நேரத்தில் அக்செப்ட் பண்ணவும் முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க பாவி, முழுக்க முழுக்க செய்கிறதெல்லாம் அயோக்கியம், முழுக்க முழுக்க செய்கிறதெல்லாம் அக்கிரமம். அப்படிங்கும் போது எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிற முடியும்? அப்போ ஏன்னா இவர் தகப்பன் மட்டும் இல்லை, ஆண்டவருமா இருக்கிறார். இப்போ உங்கள் அப்பா ஒரு போலீஸ்காராக இருக்கிறாருன்னா உங்களுக்கு வீட்டில் அப்பா. இதுவே நீங்கள் ஒரு தப்பு செஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா அங்கே எப்படி தான் அவங்கள ட்ரீட் பண்ண முடியும்? போலீஸாக தான் ட்ரீட் பண்ணுவோம். அங்கே உட்காந்து செல்ல மகனே உடனே போய் நான் ஜெயிலில் போக முடியுமா அப்படியே சொல்ல முடியாது. ஏன்னா அவர் போலீஸ், அவர் சட்டப்படி என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுத்து தான் ஆகணும். அதே போல் தேவன் அப்பாவாகவும் இருக்கிறார், இஸ் லார்ட், அவர் தேவனாக இருக்கிறார். நம்ம எப்பயுமே இந்த அப்பா போர்ஷனை மட்டுமே பார்த்துட்ருக்கோம், இந்த போர்ஷனை கொஞ்சம் பார்க்கணும், அதுதான் எச்சரிப்பு. ஆமென். அந்த ரோல் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் பண்ணித்தான் ஆகணும். அப்போ பார்க்குறாரு, ரொம்ப போராடி பார்க்குறாரு, தயவுசெய்து கேளுங்கடா கெஞ்சி பார்க்குறாரு, சொன்னு நோவா வச்சு பிரசங்கம் பண்ணி பார்க்குறாரு. யாரும் கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி இல்லை. எப்பயுமே தேவன் எத்தனையோ பேருக்கு 100% சான்ஸ் கொடுத்துட்டு தான் இது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவார். லாஸ்ட் மினிட்ல அவரோட சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கல்லன் இருக்கான்.
அவன் லாஸ்ட் மினிட்ல, ஆண்டவரே உங்க சித்தமான பரதேசில என்னை கூட வச்சுக்கோங்க, சரி வாடா வந்துடுறா, கடைசி நிமிஷமா உயிர் போறதுக்கு முன்னாடி சொன்னேன் அப்படின்னு ஏங்குற தகப்பனுங்க அவரு. இன்னொருத்தன் தூங்கி கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஆமா தானே? அது ஏற்றுக்கிறவே இல்லை. அதுவாக பரவாயில்ல, கடைசி நிமிஷமா ரசிக்கப்பட்டுருச்சு. அப்படி கெஞ்சி எப்படியாவது என் பிள்ளை வேணும்னு நினைக்கிற அவரு அப்படி இவரே மனஸ்தாபப்பட்டு வெறுத்து போயிட்டார். இதுமாரி உங்களை மாத்துறது கஷ்டம் தேவனே முடிவு பண்ணிட்டாருன்னா அது எவ்வளோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? 100% கரெக்டாக இருக்கும். அப்போதான் இங்கே வருங்க. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல ஒருத்தன் நல்லா உணர்ந்திருக்கான் பாருங்க. இத்தனை பேர் இனிமேல் வரப்போற காலம்லாம் ரொம்ப மோசம். எல்ஜிபிடிக்யூ திருமணத்தை என்னைக்கு அக்செப்ட் பண்ணி போயிட்டு இருக்கு உலகத்துல. எல்லாமே தேவனுடைய பேட்டர்ன் அப்படியே மாத்துறாங்க. எல்லாத்தையும் கெடுத்து கடைசியில் மொத்த மனுஷ இனத்தையும் அழிக்கிறதுக்கான அந்த முக்கியமான விஷயம். ஏன்னா இதெல்லாம் சோதம் குமாரப்பட்டத்தில் அதிகமாக இருந்துச்சு, இதுதான் நோவா காலத்தில் அதிகமாக இருந்துச்சு. எல்லா பாவமும் இருந்துச்சு, ஒரு பாவம் பாக்கே கிடையாது. அதே டைம் பீரியடில் இப்போ வந்துட்டு இருக்கு நம்மளுடைய நாட்கள். ஆனால் நமக்கு கர்த்தரின் கண்களில் கிருபை கிடைத்தது. இந்த நோவா இடத்துல உங்கள் பேரையும் என் பேரையும் போட்டுக்கணும். எனக்கோ கர்த்தரின் கண்களில் நல்ல வேலை ஆண்டவர் என்னை பிடிச்சாரு, நல்ல வேலை அந்த கிருபையில் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தான் பாருங்க நோவா வம்சம் வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே இப்படி தேவன் உருவாக்கினவங்களெல்லாம் நினச்சி மனசாப்பட்டு இருக்காரு. ஆனால் ஒருத்தனை பார்த்தா அவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, ஆரம்பத்திரம் பார்த்தா. ஏன்னா அவன் நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். ஹல்லேலூயா. ஊரோட அவன் ஒத்து போல, ஊரே எப்படி போனாலும் பரவாயில்ல, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க நான் ஒருவன் உண்மையாக இருப்பேன். ஆண்டவரே, நம்ம நிறைய நேரம் என்ன சொல்லுவோம், ஆண்டவரே எல்லாரும் அப்படி இருந்தாங்களா, நானும் அப்படி மாறிட்டேன் ஆண்டவரே, எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சேனே, எல்லா விஷயமும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருச்சு ஆண்டவரே. இவன் எதையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல பாருங்க. எப்பயுமே மெஜாரிட்டி எது இருக்கோ நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பார்த்துருக்கீங்களா? நம்ம தனிப்பட்ட விதத்தில் வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கும்போது ப்ரேயர் பண்ணும் போதெல்லாம் நல்லாயிருக்கும். இதுவே யாருமே விசுவாசியாக கூட போய் சேரும்போது அவங்க காலேஜ்லேயோ இல்லை ஒரு திருமணத்துலையோ இல்லை ஒரு ஃபங்க்ஷன்லையோ அங்கே ஆண்டவர் அறியாதவங்களாம் ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு ஏற்றபடி நம்மள அறியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுவோம். கொஞ்சம் இப்படி மாற்றிக்கலாமா, நம்ம மட்டும் வித்தியாசமாக பார்ப்பாங்களோ, நம்மளை அவாய்ட் பண்ணுவாங்களோ, நம்மளை கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஆடாக பார்ப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி நம்மளே லைட்டாக நம்மள அறியாமலே சில விஷயங்களை மாற்ற ட்ரை பண்ணுவோம். பரவாயில்ல, ஒரு தடவை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டு கொடுக்க ஆரம்பிப்போம். ஆனால் நோவா அப்படி இல்லாமல் நீதிமானும் உத்தமனுமாக இருக்கிறான். அப்போ நமக்கு ஒன்று தெரியுது, கர்த்தருடைய கிருபை இருந்துச்சுன்னா இந்த உலகமே உயர மாதிரி போனாலும் நான் மட்டும் அவருக்கு உண்மையாக இருக்க முடியும். இத்தனை பேருக்கு புரியுது? இதுக்கு தான் கிருபை. நமக்கு பிளெஸ்ஸிங்ஸ் வர்றதுக்கு மட்டும் இல்லை, ஊரே கேட்டுக்கிட்டு போனாலும் நான் அவருக்கு உண்மையாக இருக்க முடியும். அதுக்கும் இந்த கிருபை இருக்கு. அப்படி அவங்கெல்லாம் பண்ணாங்களா, நானும் ஆசைப்பட்டு அப்படி பண்ணிட்டேன். ஒரு 10 பேர் சேர்ந்து தண்ணி அடிச்சாங்களா, எனக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. இல்லை, ஊரே போனாலும் நீங்கள் கரெக்டாக இருக்க முடியும், ஏன்னா அவங்க மேலே அந்த கிருபை இருக்கிறது. அப்போ பாருங்க, நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். இதுதாங்க அந்த சீக்கிரம். தேவனோட இதே தான் நம்ம ஏனோக்குள்ளேயும் பார்த்தோம். ஏனோக்கு தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். இங்க நோவாவும் தேவனோட. இதுதான் வாக் வித் காட். இதுதான் வாக் வித் காட். இப்படிங்க இப்பெல்லாம் ஜெயிச்சு கண்டிப்பாக சொல்கிறேன், வரப்போகிற நாட்கள் ரொம்ப மோசமாக இருக்கும். ஏன்னா பவுல் பயப்படுறாரு, இந்த ஏவாளை வஞ்சித்த சர்ப்பம் இருக்குது பார்த்தீங்களா, அது கூடுமானால் நம்மளை மாதிரி இருக்கிறவங்களே வஞ்சித்திருமோன்னு எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்கே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. இப்போ ஊழியக்காரங்களே பின்வாங்கி போகிறாங்க. அதனால் நம்ம யாரை பார்த்தாலும் நமக்கெல்லாம் வேண்டாம்ப்பா, ஆண்டவரோடைய நம்ம முடிச்சுக்கிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு பயமாக இருக்குது. யாரையும் விசுவாசிகளை நம்ப முடியல, யாருனாலும் ரொம்ப க்ளோஸாக போனால் தான் மாறிடுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஆனால் நோவா போல் ஆள்களும் இருக்கிறாங்க. நானும் நோவா போல் இருக்கணும் எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஊரே மேபி நீங்கள் பார்க்குற கிறிஸ்டியானிட்டி கூட ஒன்றும் இல்லாமல் போகலாம். நாளைக்கு ஒரு நாள் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, ஒன் வேர்ல்டு அப்படின்னு சொல்லி ஒன் ரிலீஜியன் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டு வர போகிறாங்க. எதுக்கு? இந்த உலகத்தில் இத்தனை மதம் இத்தனை இதெல்லாம் இருக்கிறனால தானே பிரச்சனை. ஒரே மதம் கொண்டு வந்துருவோம், ஜீசஸு அவங்களோட இதெல்லாம் சேர்த்து ஒரு தெய்வமாக உருவாக்கி கொண்டு வந்துருங்க, இதுக்கு இப்படி பேர் வச்சுருங்க, கும்பிட்டுட்டு போயிருங்க எல்லாரும் அப்படின்லாம் வரும் ஆர்டரு.
இப்படி நிறைய சொல்ல வராங்க. அதனால தேவன் சொல்றார், என் நாமத்து நிமித்தம் நீங்கள் அநேகால பகைக்கப்பட சான்சஸ் இருக்குது, என் நாமத்து நிமித்தம் உங்களை சிறைச்சாலையில் வைக்க சான்சஸ் இருக்குது. ஆனாலும் பயப்படாதீங்க, அவங்க முன்னாடி நான் எப்படி நடக்கணும் உங்களுக்கு நான் சொல்லித் தருவேன், பேச சொல்லிக் கொடுப்பேன், நடக்க சொல்லிக் கொடுப்பேன் சொல்கிறாரா இயேசு? சொல்கிறார். ஏன் நான் தான் வந்துட்டேன்னு அங்கே இங்கே ஏமாத்துறவங்க நிறைய பேர் வருவாங்க, பயப்படாமல் கரெக்டாக ஞானமாக நடந்துக்கோங்க சொல்கிறாரா? எல்லாமே சொல்லியிருக்கார். அதனால நானும் உங்களுக்கு எல்லாமே சொல்லி வைக்கிறேன். கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள், கிறிஸ்தவத்திலேயே இதெல்லாம் பொய். நம்ம உண்மையாக செஞ்சிட்ருக்கிற நம்மளை பார்த்து நிறைய பேர் வெளியில் தப்பு தப்பாக சொல்கிறாங்க. ஆனால் தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருக்கிற நிறைய சபைகளை குறித்து நான்லாம் கேள்விப்படுறேன் பாருங்கள். சபையில் பாஸ்டரும் சரியில்லை, அவங்க விசுவாசிகளும் சரியில்லை, எல்லாம் துணிகரமான பாவங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள். அவங்களெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஆண்டவர் இப்படி தான், கிறிஸ்டியானிட்டி இப்படி தான் நம்பிடாதீங்க. எதை மாத்திரம் தான் பார்க்கணும்? இயேசுவை தான் பார்க்கணும், அவர் வார்த்தையை தான் பார்க்கணும். அல்லேலூயா. இதுக்கு சரி இல்லாமல் இருக்கு, பேசுறது ஒன்று செய்கிறது ஒன்று. கனியினால் அறின்னு சொல்லியிருக்கு. ஆவியின் கனி அவன்கிட்ட வெளிப்படுதா? ஏன்னா நான் ஏற்கனவே பெர்ஃபார்ம் பண்ணுறவங்கள வெளிப்படையாக மாற்ற நம்பிடாதீங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது யாருனாலும் பண்ணுவாங்க. ஏன்ட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு பொண்ணு வந்து நிறையா விஷயங்கள்லாம் செஞ்சதெல்லாம் ஓப்பன் பண்ணி சொல்லிட்டு, ஆனால் பாட செஞ்சீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறது என்னைய மாதிரி பண்ண முடியாது. கண்ணீர் வர்றதோ, அந்த நேரத்தில் அப்படி உணர்ந்து பாடுறதோ, ப்ரீச் பண்ணுறதோ, அதுவே சொல்லிக்கிறது. பர்சனல் லைஃப்பில் நான் சரியில்லை, ஆனால் அந்த டைமில் மட்டும் நான் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இப்படி ஆளுகளெல்லாம் நம்பிட்டு ஒரு நாள் நீங்கள் அவங்க கூட க்ளோஸாக வாக் பண்ணும் போது இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக யார் மேலே டிசப்பாயின்மெண்ட் வந்துடும். ஐயோ, அப்படி வரக்கூடாது. எப்பயுமே தேவனை வச்சு தான் மனுஷங்களை பார்க்கணும், மனுஷங்களை வச்சு தேவனை பார்க்கக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. நான் பார்த்தேன்னா நிறைய பேர் அந்த பாஸ்ட் சிகரெட் குடிச்சிட்டாருங்க, நான் பார்த்தேங்க, அதில் சர்ச்சைக்கு போக மாட்டேன், கிறிஸ்தவமே இப்படி தான் போகிறேன். இப்படி நிறையா பேர் போனவங்க இருக்காங்க. வாலிப பசங்க இங்கே போதிக்கிறதாங்க இப்படி, அங்கிட்டு போய் சைடில் போய் டீ கடையில் போய் சிகரெட் அடிச்சுட்டு வந்துட்டாருங்க அந்த பாஸ்ட்டு அப்படின்னு இப்படி பார்த்தவங்க இருக்காங்க. இப்போ நிறையாவே நமக்கு தெரியுது. இதெல்லாம் வச்சு நீங்கள் குழப்பிக்கிறாதீங்க. தேவனோடே செஞ்சரிக்கீங்க, தேவனோடே செஞ்சரிங்க. இங்கே யாரும் பாஸ்டோட செஞ்சரிங்க, இவங்களோட செஞ்சரிங்கன்னு சொல்லலை. நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறேன்? இயேசுவோட செஞ்சரிங்க. வாக் வித் காட். ஹல்லேலூயா. வேற யாரும் ரோல் மாடலாக எடுத்துக்கிற வேணாம். ஜீசஸ் இஸ் த ஒன்லி ரோல் மாடல். அவர் அப்படி தான். அவர் அப்படி இல்லை அப்படின்னா நான் அப்படி இருக்க மாட்டேன். அவர் அப்படி தான்னா நான் அப்படி இருப்பேன். அவர் தான் எனக்கு ஃபிக்ஸ், அவர் தான் எனக்கு ரோல் மாடல். எல்லாமே மனுஷங்க, எல்லாருமே மாறி போக சான்சஸ் இருக்கு. அவர் மாறாதவராக இருக்கிறார். என்னைய வச்சோ உங்களை வச்சோ யாரை வச்சும் பார்க்காதீங்க, அவரை மாத்திரம் பாருங்க. அங்கே பார்த்து கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் மாற்ற ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அநேகருக்கு இயேசு வெளிப்படுத்துகிறவங்களா மாறிடுவீங்க. நீங்கள் இந்த மாதிரி மோசமான ஆபத்துகளுக்கு தப்பித்து கொள்வீங்க. நோவா அப்படி தான் சஞ்சரிக்கிறார். அவனை பார்த்து இவனை பார்த்து அவர் கெட்டு போல. இயேசு நோவா பேழையின் மேல்தட்டை எடுத்து அதுக்கடுத்து கொண்டிருந்தான் வந்துருச்சா. அதுக்கடுத்து நோவா சேம், காப், யாபேத் என்ற 3 குமாரரை பெற்றான். அதுக்கடுத்து பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதா இருந்தது. பூமி கொடுமையினால் தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதா இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. மாம்சமான ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்பிரிட்ஃபுல்லாக இருக்கிறவங்க இல்லை, மாம்சத்தில் செயல்படுறவங்க, அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோட கூட அழித்து போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கொப்பேர் மரத்தாலான ஒரு பேலையை உண்டாக்குன்னு சொல்லி அதுக்கடுத்து சூப்பராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறார். எப்படி எந்த நீளம் இருக்கணும், எந்த அகலம் இருக்கணும், மாத்தணுமா, இப்படியெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இதெல்லாம் செய்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நோவா அதெல்லாம் கரெக்டாக சரி பாருங்கள். அதெல்லாம் அப்படியே இன்ஸ்ட்ரக்ஷன் வீட்டில் போய் தயவுசெய்து இன்றைக்கி இதெல்லாம் படிங்க. நான் ரொம்ப அதெல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்காதீங்க. தேவன் அவ்வளோத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. 22 பாருங்கள், நோவா அப்படியே தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன். இதாங்க விசுவாசம். விசுவாசம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கீழ்ப்படிதல் வரும். என்ன சொன்னாரோ, தேவனே கொஞ்சம் மாதிரி இந்த மாதிரி மெட்டீரியலை மாற்றிக்கலாமா, அகலத்தை இப்படி குறைச்சிக்கலாமா, நீளத்தை அப்படி கூட்டிக்கலாமா, நீ என்ன சொல்கிறீங்களோ அப்படி கேட்குறேன். அப்படியே செய்தான். அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அப்படியே சாப்பிடுவேன் அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்படியே சாப்பிட்ருவேன், ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தேவன் சொல்கிற. அப்படியே கேளுங்க. பக்கத்தில் உங்கள் பார்த்து சொல்லுங்க, அப்படியே கேளுங்க. எதையும் முன்ன பின்னா மாற்றாதீங்க. டோட்டலாக சரண்டர். புரியுதோ புரியலையோ செய்வேன்.
கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன். அதுதான் நோவாவையும் அவன் குடும்பத்தையுமே காப்பாத்துச்சு. இத்தனை பேர். இதுதாங்க விசுவாசம். நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவை குறித்த நிச்சயம். பார்த்து தான் நம்பவே இல்லை. எனக்கு புரியல ஆண்டவரே, எனக்கு புரியல, ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களா, நான் அப்படியே செய்வேன். இன்னைக்கு இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்படியே செய்தான். கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து செய்து அறக்குறையா விட்டுறல, பின்வாங்கி ஓடிடல, செய்து முடிச்சிட்டான். இதுதான் விசுவாசம். இதுக்கு நடுவில் எத்தனை பேர் என்னென்ன பேசியிருப்பாங்கிறதெல்லாம் நீங்களே யோசிச்சுக்கோங்க. என்னடா நோவா போட்டா, ஓ எதுக்குடா பண்ணிட்டு இருக்கான், மழை நூறு வருதான்ப்பா. மழையா? மழைன்னு என்னப்பா? மேலும் தண்ணி தண்ணி. ஸோ பண்ணலாம், மெண்டல் ஹாஸ்பிட்டலாம் சேர்த்துருவோம். இப்போ வரைக்கும் மழைன்னு ஒன்று பார்த்துருக்கியாடா? எல்லாமே பனியில் தான் விளைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு அந்த காலத்து. தேவன் கட்டளை இருக்கும், பைத்தியமாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு ஹர்ட் இருக்குமா? ஆண்டவர் ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க ஆண்டவரே, ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஆண்டவரே. அவன் பேச்சை கேட்காட்டாலும் பரவாயில்ல, அப்பப்போ வந்து டீஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஆண்டவரே. என்னப்பா கட்டிட்டியா, கூட கொஞ்சம் நாங்கள் வேணால் ஹெல்ப் பண்ணணுமா, நல்லா பார்த்து ஓட்டைக்கிட்ட விழுந்துடாம, மழை வரப்போதாம்ப்பா மழை, இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. நான் சொல்கிறது ரொம்ப கம்மி. இப்போல்லாம் ஃபோன் வச்சுருக்கிற மாதிரிலாம் அந்த காலத்தில் வச்சுருந்தாங்கன்னா, நோவாவை வந்து ஒரு பைத்தியக்காரனாகவே காமிச்சு, இங்கே பாரு ஒரு லூஸு வந்து போட்டு கட்டிகிட்டு இருக்கு, ரீல்ஸை போட்டு ஷார்ட்ஸை போட்டு, இப்படி ஏதாவது ஒரு லூஸை பார்த்துருக்கீங்களா அப்படி சொல்லி, இவன் பேர் நோவாவான், இவனு குடும்பம் காப்பாற்றப்படுறான், ஊரில் இருக்கிறவனா கமாண்டு, ஐயோ இவனை கொண்டு போய் கீழ்பாதத்தில் சேருங்கப்பா, இப்படிலாம் ஒருத்தனை எங்கேயா பார்க்க முடியுமா? கடவுள் பேசினார்னு மேபி ஒரு தப்பு ஒரு என்ன சொல்கிறது, அப்நார்மல் பர்சனாக கூட இருப்பானோ, என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கானே, அப்படி இப்படின்னு கேலி பண்ணாத பண்ணியிருக்கலாம். இன்னும் பாவங்கள் வேற அங்கே அதிகமாக இருந்துச்சு, கொடுமை அதிகமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ முரட்டாட்டம் பிடித்தவர்களாக இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. தேவ பயமே சுத்தமாக இல்லை. மேபி எனக்கு தெரிஞ்சு நிறைய அதுக்கு தடைகளை கூட கொண்டு வந்திருக்கலாம். எதாவது செஞ்சுட்டு போக அதை வந்து அடித்து உடச்சிட்டு கூட போயிருக்கலாம். இதெல்லாம் டீட்டெயிலாக நமக்கு போடலை, ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான். மேபி அதோட மெட்டீரியலை வாங்கணும்னு நினைக்கும் போது கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். வேணுன்னே செய்கிறதுக்கு தடை, நமக்கு எவ்வளோ தடைகளை கொண்டு வரணும் பிசாசு தெரியாதா? இது மட்டும் காப்பாற்றப்பட்டுச்சுன்னா நம்மளோட சேர்ந்து எல்லாரும் வாங்கடா நரகத்துக்குன்னா, இவனை மட்டும் எப்படி விடுறது அப்படின்னு அவன் நிறைய பிளான் பண்ணியிருக்கலாம். அதோட கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து பேலைக்குள்ளே கொண்டு போனா பாருங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம்னு நினைக்கிறீங்க? நான் மட்டும் போட்டுக்குள்ளே போகிறது சாதாரணங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தி கொண்டு போகிறது, அதுதான் உண்மையில நோவா பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நோவா பேச்சை கேட்டு அவன் பிள்ளைகள் வீட்டுக்கு கட்டிட்டு வந்த பேரன் பேத்தி எல்லாம் உள்ளே போயிடுது. பிள்ளைக கேட்குறது பெருசு, கட்டிட்டு வந்தது கேட்குறது அதை விட பெருசு. மாமா அவங்க பேசலாம் என்னால் கேட்க முடியாது, என்ன பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு, தாத்தா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேரம்பேத்தியை பேசுகிறதே தப்பு. இதெல்லாம் எந்த மாதிரி சுச்சுவேஷன் நமக்கு கிளியராக தெரில, எத்தனை வயசு இருந்துச்சு அப்படின்லாம். அவங்களும் சேர்ந்து ஒபே பண்ணி போனது நிமித்தம் அவனோட குடும்பமே காப்பாற்றப்பட்டுருச்சு. இதை உண்மையான பிளெஸ்ஸிங் நான் பார்க்குறேன். நோவா மட்டும் போட்டுக்குள்ளே இருந்து பிள்ளையெல்லாம் தத்தளிக்கிறத பார்த்துருந்தானா அவனுக்கு நிம்மதி இருந்திருக்காது. அதனால் நான் சொல்கிறேன், உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்ற தேவன் விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை ஏன்னா நீங்கள் மட்டும் போட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது உங்கள் மன சந்தோஷமாக இருக்காதே. ஐயோ தத்தளிக்கிறாங்களே, ஐயோ முங்குறாங்களே, ஐயோ ஆண்டவரே. ஆகவே தான் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தை ரட்சிக்க தேவன் விரும்புகிறார். நோவாவுக்கு கிருபை இருந்து அவரால் செய்ய முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு அந்த கிருபை இருக்குது. இது நம்மளால் முடியும்னு சொல்லலை, ஆனால் இதுக்கு எவ்வளோ தூரம் நோவா பிரயாசப்படுறோம். சொன்னோன்னே சரிப்பா நாங்கள் போட்டில் ஏறிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களான்னா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த காலத்திலே செய்ய மாட்டாங்க. அதில் ஊரெல்லாம் அநியாய மக்களும் பெருகிட்டு இருக்கு. நோவா நீதிமான உத்தமமாக இருந்தால் போட்டிருக்கு, அவன் குடும்பமெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னு போட்டிருக்கா. பாயிண்ட், நோட் யுவர் பாயிண்ட். நோவா உத்தமனும் குடும்பங்கள்லாம் அப்படி தான் இருந்துச்சு. அப்போ ஈஸி தாங்க, வாங்க போயிடலான்னு ஈஸியாக போயிருக்கலாம். அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டைம் எடுத்து போட்டு செய்யும் போது வீட்டில் இருக்கிறவங்களே சேர்த்து டெய்லி ப்ரேயர் பண்ணி சொல்கிறதை கேளுன்னு சொல்லி அந்த போட்டுக்குள்ளே ஏறிட்டாங்க எல்லோரும். ஓடி சோத்திரம். இத்தனை பேர் ஆமான்னு நினைக்கிறேன். ஒரு ஆள் விட்டுருந்தா கூட ரொம்ப கஷ்டம். சேம் காப் எத்தனை பேர்? 3 குமாரர், காம் யாப்பேத் என்று 3 குமாரர் பெறாங்க. 3 குமாரருக்கும் 3 மனைவிகள், அவங்களுக்கு பிள்ளைகள் எல்லாம் மொத்தமாக உள்ளே போயிடுச்சு. இப்போ ஒரு நீதிமானின் நிமித்தம் தேவனை பாருங்கள் குடும்பத்தையே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவராக இருக்கிறார்,
தோமா ஒரு ஆளை கொண்டு வந்து இந்தியாவில் போய் மாற்றத்தை கொண்டுனா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தான் தோமான்னு நினச்சிக்கோங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு நோவான்னு நினச்சிக்கோங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அந்த இயேசுன்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக மாற்ற முடியும். ஏன்னா உங்களுக்கு கர்த்தர் கண்ணில் கிருபை கிடைச்சிருக்கு. அந்த கிருபை சாதனமாக நினச்சிடாதீங்க. அந்த கிருபையால் உங்களால் எல்லாத்தையும் மாற்ற முடியும். இன்றைக்கி நம்மளை எதுக்கு இந்த உலகத்தில் வச்சுருக்காரு? நோவாவை போல் இந்த உலகத்தில் இருக்கவங்களெல்லாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வர வச்சுருக்கிறாரு. இதனால தான் எபிரேயர் இப்போ இதுக்கடுத்து நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதே மாதிரி இதுக்கடுத்து தான் எல்லா சண்டே கிளாஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க என்ன நடந்துச்சுன்னு. போட்டுக்குள்ளே போயிட்டாங்களா, அப்புறம் மூடிட்டா, கதவை மூடிட்டாருங்க. கர்த்தர் மூடிட்டார், எல்லாம் அழிச்சு போயிட்டாங்க. இங்கே மறுபடியும் பாருங்கள் 7வது வசனம், எபிரேயர் 11:7 படிங்க. குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். சரிங்களா? இது ஒரு உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்த்து, ஏன்னா அவன் நீதியை பிரசங்கம் பண்ணினான்னு உங்களுக்கு காமிச்சேன். விசுவாசத்தின் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாக மாறிட்டான். அதே இது வச்சு யூதா அதில் வந்து ஒரே ஒரு அதிகாரம் தான் இருக்கும். அதில் 14-15 படிங்க. புக் யூதா. 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களின் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளின் நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளை எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தர் வருகிறார் என்று முன் அறிவித்தான். இது எல்லாமே அவங்களால ஏற்கனவே ஏனோக்குனால முன் அறிவிக்கப்பட்டது. இப்படியாக எல்லா இடங்களையுமே பாருங்க, தேவன் வந்து சடனாக வந்து பூமியெல்லாம் அழிச்சிடலங்க. எல்லார் மூலமாக வார்னிங்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு, முன் அறிவிச்சுக்கிட்டே இருக்காரு. எவ்வளவோ அவங்களுக்கு சொல்லி பார்த்துருக்காங்க. அதான் சொல்லியிருக்காருல, அந்த ஒரு வசனத்தில் வந்துருச்சு, தேவன் போராடினார்னு வருது. போராடினார்னே தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக, தன்னுடைய ஊழியக்காரர்கள் மூலமாக, தன்னை விசுவாசிக்கிறவங்க மூலமாக யார் தான் பேசுகிறா? தேவன் தான் பேசுகிறார். போராடி பார்த்தும் முடியலை. அந்த ஒரு சுச்சுவேஷனால தான் அவருக்கு அந்த ஒரு முடிவு எடுக்க வேண்டிய அவசியமாயிரும். இப்போ நமக்கு கேன்சர் அந்த வியாதியெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பாடியில் ஏதாவது ஒரு உறுப்பில் தான் அஃபெக்ட் ஆகிருக்கும். ஆனால் அதை அப்படி விட்டுட்டா என்ன ஆயிரும்? மொத்த பாடிக்கும் பரவிடும். அதனால என்ன பண்ணுவாங்க, இம்மீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணி ஒரு பிளட்டில் இருந்தால் கூட ஹீமோதெரப்பின்னு கொடுக்குறாங்க. கொடுத்து அந்த இருக்கிற ஒரு இதை கூட விடாமல் அழிக்கிறாங்க, ஹீட் கொடுத்து. ஏன்னா அது என்ன பண்ணிடும், எல்லாத்தையும் பண்ணி மொத்த உயிரே போயிடும். இல்லைங்க, செஸ்ட்டில் மட்டும்தான் கேன்சர் அப்படின்னு நினைப்போம். அது கொஞ்ச நாள் விட்டால் மொத்தமாக போய் பிளட்லேயும் கிடந்து எல்லா பார்ட்ஸும் போய் ஒன்றும்லாம். அதே போல் தேவன் இந்த இடத்துல ஒரு பெரிய ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருந்தது. அதனால தான் இந்த இடத்துல அந்த ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டார். இது சும்மா யாரையும் அழிக்கணும்லாம் கிடையாது. அவர் அழிச்சு பார்த்து விளையாடுறது கிடையாது. அவர் ஒவ்வொன்று பார்த்து உருவாக்குனவருக்கு அழிக்கிறதுக்கு மனசே இல்லை. ஆனால் இதுக்கு மேலே தாங்காது, நரகமாயிட்டே பூமி. ஆனால் இருக்கிற அந்த கொஞ்சத்தையாவது காப்பாற்றி இந்த பூமியை மறுபடியும் கொண்டு வரணுங்கிற ஒரே நோக்கத்தினால அவங்க எல்லாரையும் அழிக்க ஒப்பு கொடுத்தார். அதனால தான் மழை வந்துச்சு, அதனால தான் எல்லாரும் அழிந்து போனாங்க. எப்பயுமே தேவன் அதனால நிறைய பேர் என்ன பண்ண, அதனால ஐயோ அவர் அழிப்பார்னு சொல்லி பயப்படுறாங்க. ஏன் அழிச்சாருங்கிற காரணம் சொல்கிறேன். அது ஒரு பெரிய ஆப்ரேஷனாக தேவன் பண்ண வேண்டி இருந்துச்சு. அதனால தான் பாருங்கள், அடுத்து ஒரு உலகமே வந்து இன்றைக்கி நம்ம நல்லா இருந்துகிட்ருக்கோம். இன்றைக்கும் அதுக்கடுத்து பாவங்கள் அதிகமாகும் பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்படத்தான் போகிறது. ஆனால் நமக்கோ தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்திருக்கிறது. நம்ம இப்போ இயேசுங்கிற பேழைக்குள்ளேயே இருக்கிறோம். இந்த பேழைக்குள்ளே நம்ம ரொம்ப வர்றது முக்கியமான ஒன்றாக இருக்குது. இன்றைக்கி இந்த பேழையாகிய, இந்த ரட்சிப்புங்கிற பேழையாகிய இயேசுங்கிற பேழைக்குள்ளே வந்திருக்கிற நம்மெல்லாம் எவ்வளோ கிருபை பெற்றவர்களாக இருக்கிறோம், எவ்வளோ கிருபை பெற்றவர்களாம். ஆனால் தேவன் மறுபடியும் சொல்கிற யாரையும் சடனாக அழிக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எவ்வளவோ இன்றைக்கி எத்தனை பேர் மூலமாக, எத்தனை பேர் சொல்கிறீங்க, உங்கள் மூலமாக எத்தனை பேர்கிட்ட ஆண்டவரை பற்றி சொல்ல வைக்கிறார். ஆனால் கேட்குறாங்களா? கேட்க மாட்டாங்க. கேட்காம போய் சிலர் கேட்குறாங்க, சிலர் ரசிக்கப்படுறாங்க. கேட்காம போய் இதுக்கு மேலே இதுக்கு ஒன்றுமே வழி இல்லைங்கிற ஒரு டிசிஷன் வந்தாதான் அந்த மாதிரி ஒரு பெரிய ஜலப்பிரவாகம். ஆனால் அதுக்கடுத்து நோவாவோட உடன்படிக்கை பண்ணலாம், இனிமேல் இந்த உலகத்தை ஜலத்தை நான் அழிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி. அதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ விசுவாசத்தினாலே
நோவா தன்னையும் தன் குடும்பத்தையும் காத்து கொண்டு அடுத்து ஒரு புதிய உலகத்துக்கும் பேஸாக அவனோட ஃபேமிலி தான் வருது. இன்னைக்கு அடுத்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைக்க விரும்புகிறார். உங்களை கொண்டு ஒரு நியூ ஜெனரேஷனை உங்கள் ஃபேமிலியில் க்ரியேட் பண்ண விரும்புகிறார். ஒரு கிரைஸ்ட் ஜெனரேஷனை க்ரியேட் பண்ண விரும்புகிறார். என் குடும்பமே இப்படி தாங்க இருந்துச்சு, இல்லை உங்களை வச்சு அடுத்து புது ஸ்தலத்தை மாற்ற விரும்புகிறார். தேவனுக்கு மகிமை இருக்க வைக்க விரும்புகிறாரு. ஆனால் நோவாவோட சஞ்சரித்து கொண்டே இருங்க. யார் கூட? தேவனோடே சஞ்சரித்து கொண்டே இருந்தாதான் இது செய்ய முடியும். இப்படி வாக் வித் காட்ல இருந்தா ஏனோக்க போலவும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி டெத்தை ஸ்கிப் பண்ணி ஆண்டவர்கிட்ட போகலாம். இப்படி ஊரே அழிஞ்சாலும் நீங்கள் நல்லா இருக்கலாம். ஊரே அழிஞ்சாலும் சொல்கிறேன், இந்த கொரோனா கூட இப்படி தான் ஒரு பெரிய அலை மாதிரி வந்துச்சு, எல்லாத்துலேயும் காப்பாற்றி நம்மளை வச்சுருக்கிற மாதிரி. இனி பெரிய பெரிய நீ கொரோனால தானே தப்பிச்ச, இனிமேல் உன்னை என்ன பண்ணுற பாருன்னு பெருசாக தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். கொரோனாவில் தப்பிக்கிற மாதிரி இந்த தடவை தப்பிக்க முடியாதுடா, இந்த தடவை நிறையா பேரை முடிவு போட்டு தள்ளுறோம் அப்படின்னு முடிவு பண்ணி வைரஸை கண்டுபிடிக்கிறாங்களாம், பாம்ஸ் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்களாம், நிறைய ரெடி பண்ணி வச்சுட்ருக்காங்களாம். ஆனால் எதுவும் நம்மளை அணுகாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி போட்டுக்குள்ளே இருக்கிறோம். அதனால் ஒவ்வொரு விஷயமும் இது எல்லாத்துலேயும் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். சர்வீஸ் மூலமாக பேசுவார், பைபிள் மூலமாக பேசுவார், ஒவ்வொரு நிமிஷமும் 100 தடவைக்கு மேலே சொல்லிகிட்டே இருப்பார். அதை நோவாவை போல் அப்படியே கேட்டால் நமக்கு சேஃபான ஒரு லைஃப் கேரண்டியாக இருக்குது. நீங்கள் மட்டுமல்ல, உங்கள் குடும்பம், உங்களுடைய சந்ததி இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம். இத்தனை பேர் அப்படியே இருக்க போகிறீங்க. அம்மை நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம்.